கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆடியோ அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? உங்களுக்கு ஸ்கிரீன் ரீச் ஆயிருச்சா? என்னோட ஸ்கிரீனு ஸோ ஆடியோ கிளியர் ஆயிருச்சு. ஸ்கிரீன் உங்களுக்கு ஸ்கிரீன் வர மாதிரி பண்ணுங்க. நீங்க இது வந்திருக்கு பாருங்க. எழுதி வச்சுங்க. இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது எதுல முதன்மைகளாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுல நம்ம வந்து கூடுதலா இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. தமிழ்நாடோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது சராசரி ஆயுட்காலம். தமிழ்நாடோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது, வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது, ஒரு நபர் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் சராசரியா வாழ்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 73.4ங்க. 73.4 அப்படிங்கிறது இது வயது. சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 73.4 அப்படிங்கிறது. இது மெயின்ஸுக்கு முக்கியமானது, இன்டர்வியூஸுக்கு முக்கியமானது. அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு எதெல்லாம் பிரயாரா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? இது அப்படியே கம்பேர் வித் நேஷனல் அவரேஜ் பார்த்துட்டு வரணும். நேஷனல், தமிழ்நாடு ரெண்டா பிரிச்சுங்க. ஒவ்வொரு நீங்க வேணா ஒரு காலம் பிரிச்சுங்க. நேஷனல் தமிழ்நாடு போட்டுங்க, பக்கத்துல நேஷனல் போட்டுங்க. நான் ஒவ்வொரு ஹெட்டிங்கா சொல்லிட்டு வரேன். இப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லியாச்சு. தமிழகம் அப்படிங்கிறது 73.4, இந்தியா அப்படிங்கிறது 70.3 தாங்க. இந்தியாவோட நேஷனல் அவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 70.3. நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா 70.3. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா 73.4 அப்படிங்கறத பார்க்கிறோம். இது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரியான ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து எழுதி வச்சுங்க. நம்முடைய அதாவது ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, தமிழ்நாட்டோட ஏழை அப்படிங்கிற மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா only 2.2% தான். 2.2% பேர் தான் தமிழ்நாட்டில் ஏழைகள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு லைன் யாரு சொல்லுவா? இந்தியாவில் பாவர்ட்டி அப்படிங்கிறது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? சோ நம்ம உணவு உட்கொள்ளக்கூடிய கலோரி மதிப்பின் அடிப்படையில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வறுமை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனா வறுமைக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவர் அப்படிங்கிறது தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில இருக்கிறாருன்னா, ஒன் ஹூ டஸ் நாட் ஃபுல்ஃபில் தி பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். சோ அவங்க தான் வந்து அண்டர் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சோ பாவர்ட்டினா இன் general in India, சரியா, one who does not fulfill the basic necessities of life, அதுதான் வறுமை அப்படின்னு சொல்றோம். சோ இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் பர்டிகுலரா வறுமைனா என்ன சார் அப்படின்னு சொன்னா, அது வந்து அவர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய கலோரி மதிப்பு. காலையில அவர் எவ்வளவு கலோரி எடுத்துக்கிறார், மதியம் எவ்வளவு எடுத்துக்கிறார், இரவு எவ்வளவு எடுத்துக்கிறார், அல்லது ஒரு நாளைக்கு அவர் எவ்வளவு கலோரி எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது வறுமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது இந்தியாவுல கிராமப்புறத்துல இருந்தா எவ்வளவு கலோரி, நகர்ப்புறத்துல இருந்தா எவ்வளவு கலோரி அப்படின்னு இருக்கு இல்லையா? கிராமப்புறம் அப்படின்னாவே 2400 கலோரி, நகர்ப்புறமா இருந்தா 2100 கலோரி. இந்த கலோரிக்கு கீழே எடுத்துக்கிட்டா பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன். இந்த கலோரிக்கு மேல எடுத்துக்கிட்டா எபோ பாவர்ட்டி லைன். பேசுற புரியுதா? பிலோ பாவர்ட்டி லைன், எபோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது. மிஸ்டர் பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியது காரைக்குடி. ஓகே ஃபைன். அவர் குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங், தேங்க்யூ சோ மச்ண்ணே, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வெல்விஷர், ஜென்ரல் ஐஏஎஸ் அகாடமியோட அவர் வெல்விஷர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வு நம்முடைய பேஸ்புக்ல வந்திருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட்டஸ் வந்தாலும் சரி, அதை வந்து முதல்ல பாராட்ட தெரியணும் இல்லையா? நம்ம இல்லையா? ஒரு நல்ல குணம். ஸோ அவங்க வந்து ஒரு பெயிண்டர். இந்த பாருங்க பேக்ட்ராப் இன்னைக்கு வந்து சூப்பரா இருக்குல்ல? ஆமா, நமக்கு இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்தது, வீட்டுக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணா தான். ஸோ நம்முடைய உறவுக்காரரும் கூட. அதே மாதிரி அந்த பசங்க 2 பேருமே, அவங்க பையனும் பொண்ணு 2 பேருமே என்கிட்ட தான் படிச்சாங்க. நான் பிரின்சிபலா இருந்த போது 2 பேருமே படிச்சாங்க. இந்த கல்வியில, அதாவது நாங்க கல்வித்துறையில இருக்கிறவங்க காட்டுற ஆர்வத்தை விட, நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன், நான் ஒரு டீச்சரா இருக்கேன், இல்ல ஒரு போட்டித் தேர்வுக்காக நான் தயாராகிறேன், அவங்க பார்க்கறத விட, அவங்க ஆர்வம் காட்டுறத விட, கல்வியில சம்பந்தப்படாதவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த கல்வியோட அருமை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்க அதிகமா என்ன பண்றாங்க? அப்ரிஷியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த வேல்யூஸ் புரியுதா? ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து அனுப்பிச்சு கொடுக்குறோம். ஃபேஸ்புக்ல நம்ம லைவ் போடுறோம், யூடியூப்ல நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்றோம். அதுக்கப்புறம் என்னென்ன குரூப்லாம் நம்ம இருக்கிறோமோ அந்த எல்லா குரூப்லயும் நம்ம அனுப்பிச்சு கொடுக்குறோம். பட் அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, அப்ப அதுல இருந்து ஏதாவது அப்டேட் பண்ணா, நான் கூட நேற்று சொன்னேன்ல, தமிழ்ல இன்னைக்கு வந்து ஒரு வைபவாசம் இருக்கு. கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு ஒரு, நான் இது சொன்னேன்ல, கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைபவாசம் இருக்கு. நேற்றுக்குமே வந்து 100கணக்கானோர் அதை வந்து பார்த்தாங்க, அட்டன் பண்ணாங்க.
9 மணிக்கு மேல 9:30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாருமே மேக்சிமம் டாக்டரேட் பண்ணவங்க, நெட் செட் கிளியர் பண்ணவங்க, கல்லூரியில இப்பவே உதவி பேராசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க. ஆனா வந்து பேப்பர் படிச்சீங்களா இல்ல, சரி நான் அனுப்பிச்சு கொடுத்தனே அந்த கரண்ட் அஃபேர்ஸை பாத்தீங்களா இல்ல அப்படிங்கிறது. ஆனா நேற்று அதை ஒத்துக்கிட்டாங்க, சாரி சார் நாங்க இனிமேல் பாக்குறோம் அப்படின்னு. ஸோ எதற்காக இதை சொல்றேன்னா, நிஜமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம அப்டேஷன்ஸ் இருக்கணும், அப்படிதானே? அந்த சொல் அப்படிங்கிறது புதிது திட்டமா? இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன? புதிய சொற்கள் அப்படிங்கறத தமிழாக்கம் பண்றது. 30 சொற்கள் சொல்லிட்டாங்களா? தமிழ் மொழி வளர்ச்சி ஆய்வு நிறுவனமா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல் புதிது திட்டமா? நாம அப்டேட் ஆயிடுக்கும், அப்படிதானே? யாரு சாகித்ய அகாடமி விருது 2025? தமிழ் செல்வன் அப்படிங்கிறது எந்த காலகட்டம்? 77, 1913, 77, 1977 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது வைக்கும்போது ஞாபகம் வச்சுங்க. சோ அதான் நான் சொல்றேன், கல்வியாளர்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக்கல பயன்படக்கூடியவர்கள் பயன்படுத்துவதை விட, நான் கூட சொன்னேன்ல, ஒரு வாட்ச்மேன் அந்த ஐயா வந்து அவ்வளவு ஸ்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா தம்பி சென்டம் பண்ணுப்பா சொன்னார்ல, என்ன பண்ண சென்டம் 100 அடி. சோ நல்லா எழுதுப்பான்னு சொல்றது வேற, நல்லா எழுதுப்பா ஆல் தி பெஸ்ட்பா, அது காமன் போறதுல யார் வேணாலும் சொல்லலாம், அப்படிதானே? ஆனா ஒரு அந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா சென்டம் படிப்பா, சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு புண்ணுவர்கள் சிரிச்சுட்டு, சார் பசங்க அப்படி போகும்போது அப்படி மோட்டிவேட் பண்ணி விட்டாதான் சார் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எஜுகேட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு எஜுகேட் பண்றாரு, பரவாயில்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ஆத்மார்த்தமா வாழ்த்துவாங்க, தானே? ஆத்மார்த்தம் வாழ்த்துவாங்க. ஆனா சில பேர்கிட்ட தலைக்கணம் இருக்கும். எப்படி தலைக்கணம் இருக்கும் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும், நான் பெரிய படிப்பாளி, நான் அறிவாளி, நான் என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி தலைக்கணம் இருக்கும். அந்த நாகூர் ரூமின் அப்படின்ற ஒரு தமிழ்ல ஒரு கவிதை எழுதியிருப்பார். சித்தாளு நாகூர் ரூமி அப்படிங்கிற முகமது ரஃபி அப்படிங்கிற பேர் எழுதியிருப்பார், அப்படிதானே? அவர் எழுதியிருப்பாரு, சில பேருக்கு தலைக்கணம், ஆனா இவள் வாழ்நாள் முழுதும் தலைக்கணம், தலையில் கணம் சொல்லிட்டு. அந்த கவிதையில பாத்துருந்தீங்கன்னா அந்த போயத்துல எழுதியிருப்பாரு, அழகா எழுதியிருப்பாரு. யாரு? நாகூர் ரூமி. இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. எந்த போயத்துல? சித்தாளு. சில பேருக்கு தலைக்கணம், வாழ்நாள் முழுதும் தலைக்கணம், ஆனால் இவள் தலையிலோ எப்போதும் தலையில கணம், தலையில் கணம். புரியுதானே பேசுறது? அதாவது செங்கல் சுமந்து போறா வீட்டுக்கு, வீடை கட்டுறதுக்கு ஒரு சித்தாள் வேலை பாக்குறாங்க, அவங்களுடைய கடினமான சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்னைக்குமே தலைக்கணமா இருப்பாங்க, நான் வந்து ஹைலி குவாலிஃபைடு, ஐ நோ வெரி வெல், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா கேட்டு பார்த்தா தான் தெரியும், ஒண்ணுமே தெரியாது. கேட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து பயங்கர பில்டப் காமிச்சுக்கிறது. ஓகே, எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பாண்டியர் அப்படின்றவரு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் முதல்ல அப்ரிஷியேட் பண்றாருல. ஒரு பெயிண்டிங் அந்த மாதிரி ஒரு தொழில இருந்தாலும் ஒரு கல்வியாளர்கள் தன்னோட பொண்ணை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும், தன்னோட பையனை வந்து பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு முற்படுகிற பெற்றோர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உங்க பெற்றோர்கள் இன்க்ளூடே, நம்ம தானே? நமக்காக வெல்விஷஸ் அப்படிங்கிறது, என் பிள்ளை எப்படியாவது ஒரு பெரிய நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்களுக்காவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கவனமா உழைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்தியாவினுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 70.3 இருக்கு, 70.3 இருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறது 73.4 இருக்கா? ரெண்டாவது ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுல 2.2% இருக்காங்க, 2.2% இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா இந்தியாவில அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 15% பேர் இருக்காங்க. டோட்டல் நம்முடைய நேஷனல் ஆவரேஜ் 15% பேர் இந்தியாவில ஏழைகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 2.2% பேர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 2.2% பேர் இப்போ அப்படிங்கிறது. அதே போல நிலையான வீடுகளில் வசிப்போர், பெர்மனன்ட் ஹவுஸ், இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து ஆராய்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எழுத தெரியணும். புரியுதா? சமீபத்துல இது மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். அப்ப தமிழ்நாட்டுல பெர்மனன்ட் ஹவுஸ்ல வாடகை வீடு அல்லாதோர், சொந்த வீடு வைத்திருப்போர், அவர்களுடைய அந்த நிலை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 88% பேர் சொந்த வீடுகள் இருக்கிறாங்க. 88%. ஆமா தானே? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல இது 88% பேர் நிலையான வீடுகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப இது இந்தியாவில் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டா only 60%, 60% பேர் தான் இந்தியாவில் பெர்மனன்ட் ஹவுஸ்ல வசிக்கிறவங்க, 60% பேர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ அடுத்தாப்புல என்ன சார் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எழுத்தறிவு, லிட்ரஸி ரேட். பெண்கள் வரும். பெண்கள் தமிழகத்துல பெண்கள் படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? தமிழகத்துல பெண்கள் படித்தவர்கள் அப்படிங்கிறவங்க 15 இருந்து 49 வயசு, 15 இருந்து 49 வயசு இதான் படிக்கக்கூடிய வயது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ 15 இருந்து 49 வயது வரை இருக்கக்கூடிய படித்த பெண்களுடைய சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா எழுதி வச்சுக்கணும் 84%. 84% பெண்கள் படித்தவர்களாக இருக்கிறாங்க.
84% பேர் அப்படிங்கறது படித்ததாக இருக்கிறாங்க. நேத்திக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? நமக்கு பின்னாடி தான் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் 11 and 12 அப்படிதானே? 11 and 12 நம்ம தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் படித்த பெண்கள் 15 வயசுல இருந்து 49 வயசு வரை 88% பேர் தமிழகத்துல படித்தவர்கள் அப்படிங்கிற இடத்துல முன்னிலையில இருக்கிறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். இதுவே இந்தியாவினுடைய சராசரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா 71.5 71.5% பேர் அப்படிங்கிறவங்க 15 வயசுல இருந்து 49 வயசு வரை படித்த பெண்கள் இருக்கிறாங்க. 29% பேர் படிக்காம இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல 12% பேர் தான் தமிழ்நாட்டில் படிக்காம இருக்கிறாங்க. மிச்சம் 88% பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க. சோ இது உங்க எல்லாருக்கும் தெரியும். 2011 சென்செக்ஸ் அடிப்படையில் தமிழ்நாட்டோட லிட்டரசி ரேட் அப்படிங்கிறது 80.33. இந்தியாவுக்கு 74.04. இந்தியாவுக்கு அளவு 74.04. 74.04. தமிழ்நாட்டுக்கு அளவு 80.33. தமிழ்நாட்டுக்கு அளவு 80.33 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். எழுதி வச்சுங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து 12+ ஆண்டுகள் கல்வி பெற்ற பெண்கள், அதாவது 12th மேல படிச்சவங்க. தமிழ்நாட்டில் 12th மேல படிச்சவங்க, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு வர்றவங்க 40% பேர் இருக்காங்க. 40% +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஆர்டர்ல படிக்கக்கூடியவங்க, யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி படிக்கக்கூடியவங்க 40% இருக்கிறாங்க. இது இந்தியாவில் 26% தான் இருக்கு. இந்தியாவில் 26%. காமனா 15 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் படிச்சவங்க அப்படிங்கிறவங்க 71% பேர் இருக்காங்க. அப்படிதானே? இதுல இந்தியாவில் நம்ம ஊர்ல 84% பேர் இருக்கிறாங்க. அடுத்த வச்சுங்க திருமண வயது. நம்ம பொறுத்தா திருமண வயது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பாத்துருவோம். அதாவது வந்து மெட்டர்னிட்டி அடையும் போது வந்து இறக்குறாங்கல்ல, தாய் மரணம் ஏற்படுதுல, பேசுற புரியுதா? அந்த தாய் மரணம் இறப்பு அப்படிங்கிறது 35 அப்படிங்கிறது ரேஷியோ. 35ங்கிறது ரேஷியோ. தாய் மரணம் இறப்புன்றது 35 அப்படிங்கிறது இறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுவே இந்தியாவில் எவ்வளவு பேர்னா 88 பேர் இறக்குறாங்க தாய்மை அடையும் போது அந்த குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்துக்காக ட்ரை பண்ணும் போது இறக்கக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை எவ்வளவு பேர் இருக்காங்க? 35. இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளவு பேர் இருக்காங்க? 88. அப்ப தமிழகத்துல மருத்துவம் நல்லா இருக்கா? தமிழகத்துல மருத்துவம் நல்லா இருக்கு. சொல்லுங்க. லட்சத்துக்கு நமக்கு வந்து இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் தான் 1000. ஆமா தானே? மற்றபடி இதெல்லாம் வந்து மார்டாலிட்டி ரேட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 1 lakh வேணும். 1 lakh. சோ இந்தியா வந்து 88ன்னு பார்த்தோம். அதே மாதிரி திருமண வயது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சராசரி என்னதான் 21 வயசு இருந்தாலும் சராசரிங்கிறது நமக்கு 24ங்க. பொதுவாகவே 24 வயசு சராசரியா திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? மொத்தத்தையும் கூட்டி மொத்தத்தால வகுப்பாங்க. தான் சராசரி. அப்படித்தானே? மொத்தத்தையும் கூட்டி மொத்தமா வகுப்பாங்க. அப்படிங்கிற போது எந்த வயது வந்து நமக்கு சராசரி வயதா இருக்கு? 24. பெண்களுக்கா ஆண்களுக்கா? சோ பொதுவா பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு இல்ல, போது 2 பேருக்குமே சேர்த்து நம்முடைய திருமண வயது எவ்வளவா இருக்கு? நல்லா பேசுங்க. 24 அப்படிங்கறது இருக்கு. 24. இது இந்தியா அப்படிங்கிறப்ப 22 இருக்கு. இந்தியாங்கிறப்ப 22 இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியாங்கிறது 22. சோ அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், IMR. இதெல்லாம் நமக்கு நிறைய கேட்பாங்க, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. IMR அப்படிங்கிறது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். அப்படின்னா குழந்தை இறப்பு விகிதம். இன்னைக்கு அது முக்கியமான நாள், மார்ச் 25 கருவில் வளரக்கூடிய குழந்தைகள் தினம்னு ஒண்ணு இருக்கு. அப்படிதானே? கருவில் வளரக்கூடிய குழந்தைகள் தினம் என்னைக்குப்பா? மார்ச் 25. அப்ப குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல எவ்வளவு சார் இறக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 12 பேர் இறக்குறாங்க. இது லாக்ஸ்க்கு தான் 12 பேர் இறக்குறாங்க. இது இந்தியாவை பொறுத்தவரை 25 பேர். இந்தியாவை பொறுத்தவரை 25 பேர் அப்படிங்கிறது இறந்து போறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு லீவா இருக்கு. இன்னைக்கு எதுவும் வேற என்னமா பேசுங்கப்பா. கார்த்திகா அண்ட் கான்வெகேஷன், திவ்யாக்கா கான்வெகேஷன், மறுபடியும் அந்த பிரியதர்ஷினி, இன்னும் நிறைய பேரை காணவே. தவமணி இருக்குங்களப்பா. சோ இந்தியா குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து 1000 ஆண்களுக்கு பெண்கள் சொல்லியிருக்காங்களா? 1000 ஆண்களுக்கு பெண்கள் 12. ஓகே ரைட், இது 1000 சொல்லியிருக்காங்க. அடுத்து மருத்துவ நிலையங்கள்ல பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு பாருங்க.
அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிறாங்கல்ல, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி குழந்தை பிறந்துக்கிறவங்க 99.6 தமிழ்நாடு தாங்க முதலிடம். 99.6% அப்படிங்கிறது மருத்துவம் அப்படிங்கறத பார்த்துதான் குழந்தை பிறக்கிறாங்க. அதாவது மருத்துவமனைகள்ல குழந்தை பிறக்கிறாங்கன்னா அப்ப ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மருத்துவத்துல நல்லா இருக்குன்னு அர்த்தம். தமிழகத்தினுடைய பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் யாரு? மா சுப்பிரமணியன். இந்தியாவுக்கு ஜேபி நட்டா. இந்தியாவுக்கு யாரு? ஜேபி நட்டா அப்படிங்கிறது. இந்தியாவோட மருத்துவ நிலையங்கள்ல பிறப்பு அப்படிங்கிறது 88.6% இருக்கு. 88.6% அப்படிங்கிறது இருக்கு. இது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுல நம்ம பார்த்தோம். இது வந்து தமிழகத்தினுடைய முன்னோடி அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் தமிழகம் முன்னோடியா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது, சரியா? தமிழகத்தினுடைய வளர்ச்சி, அதாவது இந்தியாவில் தமிழகத்தினுடைய நிலை அப்படிங்கிறது பல்வேறு அப்படிங்கிற சூழல்ல எந்த மாதிரி நிலைகள்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்களாப்பா? ஆன்லைன்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப படிக்கிறத நல்லா பாத்துங்க, சரியா? நம்ம பார்க்க இருக்கிறது நீங்க மார்ச் 25 இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேமுதிக, விசிக, ஏன்னா அந்த கட்சிகள் தான் முதன்மையான கட்சிகள். காங்கிரஸுக்கு அப்புறம் அந்த டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிற மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது டிஎம்கே பொறுத்தவரை ஒரு 20 கட்சிகளுக்கு மேல அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதுல பிரதான கட்சிகள் டிஎம்கே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆளும் கட்சியாக 6 முறை இருந்திருக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிறது 1930 இருந்து 67 வரை இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள். தேமுதிக அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியா இருந்திருக்கு, அப்படித்தானே? தேமுதிகங்கிறது எதிர்கட்சியா இருந்திருக்கு. விசிக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்தை இருக்கக்கூடிய 4 மிகப்பெரிய கட்சிகள் அது ஒரு கட்சியா இருக்கு, அப்படித்தானே? 4 பெரிய கட்சிகள்ல அது ஒரு கட்சியா இருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிங்கிறது இது நேஷனல் பார்ட்டிஸ், அப்படித்தானே? இந்தியா முழுவதும் இந்த கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிக அப்படிங்கிறதுக்கு எழுதி வச்சுங்க 10 அப்படிங்கறது எழுதி வச்சுங்க. விசிக அப்படிங்கிறதுக்கு 8. தேமுதிக அப்படிங்கிறதுக்கு 10, விசிக அப்படிங்கிறதுக்கு 8 தொகுதிகள் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்றத பாத்துங்க. இது முதல் பக்க செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது வந்து நடிகர் கமலஹாசனா, அவர் வந்து இப்ப எம்பியா இருக்காரா? எந்த சபையில இருக்காரு? ராஜ்யசபால இருக்கிறாரு. அவர் வந்து இந்த அவர்களுடைய கட்சி ஆதரவு கொடுக்குது, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. பட் அவங்க வந்து எந்த போட்டியும் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கல. அப்படியே சீட்டு கொடுத்திருந்தாலும் மினிமமா கொடுத்திருக்காங்க, அதுவே அவங்களுக்கு அசிங்கமா போயிடும். ஏன்னா இப்ப கம்யூனிஸ்டுக்கே 5 தான், அதெல்லாம் மிகப்பெரிய கட்சிகள். கம்யூனிஸ்டுக்கே 5, மதிமுக அப்படிங்கிறது பெரிய கட்சி ஆரம்பத்துல, இப்ப அதுக்கு வெறும் 4 கட்சி தான், 4 அப்படிங்கறத இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அதோட வளர்ச்சி தெரியுது யாருக்கு அப்படின்னா தேமுதிக அப்படிங்கிறது வந்து போன தேர்தல் அப்படிங்கறதுல வந்து கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் நின்னாங்க, ஒண்ணுமே ஜெயிக்கல. அமமுகவோட நின்று 2011 தேர்தல் அப்படிங்கிறது 16 தேர்தலா 21 தேர்தல் ஒரு தொகுதியோட நிக்கல. அதை விட பெரிய கட்சி விசிக வளர்ந்துருக்கு. யாரோட? தேமுதிகவோட விசிக வளர்ந்துருக்குது. அந்த கட்சிக்கு 8 அப்படிங்கிறது. இருந்தாலும் இது வந்து எதிர்கட்சியா இருந்தது, தமிழகம் ஃபுல்லா இருந்ததுனால 10 தொகுதிகள் அப்படிங்கிறது கொடுத்து +1 கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான நியூஸ்ல? தொகுதிகளை குறைத்தாலும் வெற்றியை அதிகப்படுத்துவோம் இவர் சொல்லியிருக்கிறாரு. டிகேஎஸ் இளங்கோவன், இவர் வந்து முக்கியமா டிஎம்கே ஒரு முக்கியமான நபர். அடுத்து வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக குளிர்பதன பெட்டி, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் தரேன்றாரு. ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் தரங்க. யாருங்க சொல்ற? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கறதுல நாங்க எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் தரோன்றாரு. 7.5% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதாவது பொறியியல் மருத்துவம் படிப்புல அது வந்து பாத்தீங்கன்னா +2 PhD படிச்சவங்களுக்கு, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு இருக்குல்ல. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், PhD இல்ல, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி படிக்கக்கூடிய போத் 2 பேருக்குமே, அது PhD இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி, 7.5% இடஒதுக்கீடு தரோம் அப்படிங்கறத 10% இடஒதுக்கீடா தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஃப்ரிட்ஜா, அதுல இருந்து வெளியேறக்கூடிய வாயுவோட பேர் என்ன கெமிஸ்ட்ரியில? வெளியேறக்கூடிய வாயுன்றது வந்து ஃப்ரீயான், இருக்கக்கூடியதா CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்கிறது. அதுல வெளியேறக்கூடிய வாயு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீயான் அப்படிங்கிறது. சரி, இதுல ஒரு அப்ளைடு கொஸ்டின் கேட்கறேன் கெமிஸ்ட்ரியில. கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, எங்க வாட் அபௌட் திவ்யா? அவங்களுக்கும் கான்வெகேஷனா? அப்ப கெமிஸ்ட்ரியில ஒரு பாப்பாங்க, இது ஒரு அப்ளைடு ஓரியன்டா இருக்கும். தினேஷ், என்ன அப்ளைடு ஓரியன்டா இருக்கும்னா, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற ஒரு குளிர்சாதன பெட்டியை திறந்து வைக்கும் போது அசர்ஷன் ரீசன் கூற்று காரணத்துல கேட்பாங்க. கூற்று, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் குளிர்சாதன பெட்டியை ஒரு அறை வெப்பநிலையில, அதாவது அறையில ஒரு திறந்து வைக்கும் போது அந்த அறையினுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது கூடுமா குறையுமா மாறாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, அல்லது இவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது கூடும். ஆனா நமக்கு ஜில்னஸா இருக்கும் பாக்குறப்ப, அப்பாடா வெயில்ல போயிட்டு வந்துட்டு அந்த திறந்த உடனே நமக்கு அந்த ஜில்லுன்னு ஒரு காத்து வந்த உடனே சூப்பரா நமக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்ற மாதிரி தோணும். ஆனா அறையினுடைய வெப்பநிலை என்ன பண்ணுது, உயரும் அப்படிங்கிறது. அதானே ஃப்ரீயான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, சிஎஃப்சி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எந்த கட்சி வந்து தன்னுடைய அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு ரெஃப்ரிஜரேட்டர் தரோன்னு, ஏடிஎம்கே ரெஃப்ரிஜரேட்டர் தரோன்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மோடி ட்ரம்ப் ஆலோசனை, மேற்காசிய பதற்றத்தை தணிக்க ஆதரவு. ஓகே, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சோ நம்முடைய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்பு கொண்டு இந்த மேற்காசிய அப்படின்னு சொல்ற வெஸ்ட் ஏசியா, சோ ஈரான் அப்படிங்கறதோட அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சா, அது வந்து பிப்ரவரி 28 2026 ஹோமூர்ஸ் அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரைட் அடைக்கப்பட்டுச்சா, உலக நாடுகளில் எல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சா, ஃபியூல் அண்ட் எல்பிஜியா. சோ இந்தியாவில் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ இதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. 5 தொகுதிகள்ல தாமரை சின்னத்தில் தமாக போட்டியா, தாமரை சின்னத்திலயா பாருங்க, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கட்சிங்க. ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுத்தாரு 1996-97ல ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தாரு. இனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த ஒற்றை சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்தோட அரசியலை புரட்டி போடுச்சு. ரஜினிகாந்தோட வாய்ஸ் அன்னைக்கு வந்து அவ்வளோ, இப்ப நான் சொல்றது 1996-97 நீங்களா பிறந்திருக்கவே மாட்டீங்க, நம்ம தானே 1996-97 அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட அவருடைய ஒற்றை சொல் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. சரியா, அன்னைக்குள்ள அரசியல்ல தமாக அப்படிங்கிறது ஜிகே மூப்பனார் அப்படிங்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு சின்னம் அப்படிங்கறத வந்து ரஜினிகாந்த் வந்து ஆதரிச்சு தேர்தல் நிக்கல, ஆதரிச்சாரு. ஆனா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றாங்க. ஆனா அந்த மாதிரி அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த சின்னத்திலோட நிக்க முடியல பாருங்க. தாமரை அப்படிங்கிற சின்னத்துல என்னங்க, தாமரை சின்னத்துல வெற்றி பெற்ற அது யாருக்கு இங்க போய் சேரும், பிஜேபி அப்படிங்கிறது தமிழகத்துல இவ்வளவு சீட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இதோட சேர்த்தா ஒரு 30 வரைக்கும் வந்துடும், 30 சீட்டு வரைக்கும் அதமாக இருக்கக்கூடியது ஏடிஎம்கே கூட்டணியில. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கட்சி, விசிகாவோட பெரிய கட்சியா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. 18 தொகுதிகள்ல நிக்கிறாங்க ஏடிஎம்கேல. இவர் வந்து பாத்தீங்கன்னா அது நிறுவனர் இருக்காருல்ல ஐயா மருத்துவர் ராம்தாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு புதிய கட்சி ஐயா பாமக அப்படிங்கறத தொடங்குவதாக எலெக்ஷன் கமிஷன்ல போய் பதிவு பண்ணிருக்காங்க. நிலைய பாத்தீங்களா, ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, சரியா, ஒரு தனி சின்னத்துல மாம்பழம் அப்படிங்கிற சின்னத்துல அதிகமான அமைச்சர்களை கண்ட கட்சி, மத்தியிலையும் மாநிலத்திலையும் அமைச்சர்களை ஒரு கண்ட கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாம யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஐயா அப்படிங்கிற ஒரு பாமக அப்படிங்கிற ஒரு கட்சியை அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சசிகலா அண்ட் பாமக அப்படிங்கிறவங்க 2 பேரும் இந்த மாதிரி கூட்டு பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஏடிஎம்கே 2 முறை புதுச்சேரியை ஆட்சி பண்ணிருக்கு. பேசுற புரியுதா, ஏடிஎம்கே அப்படிங்கிறது புதுச்சேரி எத்தனை முறை ஆட்சி பண்ணிருக்கு, 2 முறை ஆட்சி பண்ணிருக்கு. ஆனா ஏடிஎம்கே 2 சீட்ல நிக்குது, 30 இடங்கள்ல புதுச்சேரியில 30 இடங்கள்ல 2 முறை முதலமைச்சர் பதவியில இருந்து அது ஆட்சியில இருந்த ஒரு கட்சியானது இன்னைக்கு வந்து 2 சீட்ல போய் நிக்குது. அப்ப ஏடிஎம்கே எவ்வளவு வீழ்ச்சி பாத்தீங்களா, பேசுற புரியுதா. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிறது விசிகாவோட குறைவான அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் அந்த மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை விட குறைவான இடங்களை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க தலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க, தலைமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுலதான் பார்க்கப்படுது அப்படிங்கிறது. தொடர்ந்து எல்லா தேர்தல்களுமே தோல்வி ஏடிஎம்கே. ஆஃப்டர் 2016 பிறகு 2016 பிறகு நடந்த எல்லா தேர்தல்களுமே தோல்வி. அந்த அம்மையா இருந்த வரைக்கும் அந்த கட்சியானது நம்பர் 1 இருந்துச்சு. இந்த மோடியா லீடியான்னு ஒரு இந்திய தேசிய அரசியல் எதிர்த்தாங்க, அப்படிதானே, ஒரு இந்திய தேசிய அரசியல் எதிர்த்த கட்சி. இன்னைக்கு மம்தா பானர்ஜி மாதிரி, மம்தா பானர்ஜி சொன்னாங்கல்ல நேத்தி பார்த்தோம்ல, தீதியா மோதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பிங்களை பார்த்தோம்ல. இதுதான் வந்து அரசியல் கட்சிகளுடைய வரலாறு. அரசியல் தெளிவு இருக்கணும், அரசியல் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கணும். சோ அப்ப நமக்கு வந்து ஜான் 25 1950 எலெக்ஷன் கமிஷனா, சோ பார்ட் 15 ஆர்டிகல் 324 329 ஞானேஷ் குமாரா, நம்ம ஊருக்கு அர்ச்சனா பட்நாயக்கா, ஞாபகம் வச்சுக்கணும். நிர்வாச்சன் சதனா, சோ ஓட்டர்ஸ் டேவா, ஜான் 25ன்றது நேஷனல் ஓட்டர்ஸ் டே. சோ அரசியல் தெளிவு பெறுங்க. கருணையை தூண்டும் சமண மதம் மக்களிடம் சேர்க்கப்பட வேண்டும், கருணையை தூண்டும் சமண மதம் மக்களிடம் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பில் இருக்காங்க. எழுதிக்க தலைப்பு சமண மதம்.
சமணம். இந்த சமணம் அப்படிங்கிறது தமிழகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக அப்படிங்கிறது வந்து கோலோச்சி இருந்த ஒரு மதம். தமிழகத்துல நீங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்ககால இலக்கியங்களா இருக்கட்டும், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிரும் காப்பியங்களா இருக்கட்டும், பெரும்பாலான காப்பியங்கள் வந்து சமணம். அப்புறம் தான் பௌத்தமே. முதல்ல சமணம். சமணம் வந்து பியூரா இந்தியாவில தான் தோன்றியது. சமண மதம் அப்படிங்கிறது இந்தியாவில். இதனுடைய முதல் தீர்த்தங்காரர் அப்படிங்கிறது ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண சமயம் அப்படிங்கிறத தீர்த்தங்காரர். தீர்த்தங்காரர் முறை அப்படிங்கிறது எங்கு பின்பற்றப்படுகிறது கேட்பாங்க. சோ அப்ப சமண சமயத்துலதான் இது பின்பற்றப்படுகிறது. இது ஹிஸ்டரியிலையும் படிப்பீங்க, தமிழ்லையும் படிப்பீங்க. ஹிஸ்டரியிலையும் வரும், தமிழ்லையும் வரும். எது? சமணம், ஜெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலிஜியன். ஜெயின் அப்படிங்கிறது இதை தோற்றுவித்தவர் அப்படிங்கிறவர் மகாவீரர், 24வது தீர்த்தங்காரர். மகாவீரர் தான் அதை தோற்றுவிச்சார். அப்ப பாருங்க, கருணையை தூண்டும் சமண மதம் மக்களிடம் சேர்க்கப்பட வேண்டும் ஒரு தலைப்பு இருக்குது. அது சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு விழா கொண்டாடி இருக்கிறாங்க. நாம அது ஒரு நியூஸா பாத்துக்கிட்டு அதை நம்ம சப்ஜெக்ட் ஆக்குறோம். அப்படிதானே? சமண சமயம்ன்றது எந்தெந்த சாப்டர்ல வரும்? சப்ஜெக்ட்ல வரும், தமிழ்லயும் வரும், ஹிஸ்டரியிலயும் வரும், கல்ச்சர்லயும் வரும். தமிழ்நாடுலயும் வரும், சாரி வந்து ஹிஸ்டரியிலயும் வரும், அதே மாதிரி தமிழ்லயும் வரும், கல்ச்சர்லயும் வரும். ரிலிஜியன்றதுனால அது கல்ச்சர்ல வரும். எழுதுறீங்களா? சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாவீரர். எத்தனையாவது தீர்த்தங்காரர்? 24வது தீர்த்தங்காரர். முதல் தீர்த்தங்காரர் யார்? ரிஷபதேவர் அல்லது ஆதிநாதர். ஒருவேளை இவர் இன்னொரு ஒரு விதமா என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, இவர் தான் ராமனுடைய அப்பாவா இருக்கலாம்னு சொல்றாங்க. தசரதன் இருக்காரு இல்லையா, தசரதனுடைய அப்பாவா, சாரி தசரதனுடைய அப்பாவா இருக்கலாம், ராமரோட தாத்தாவா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. 23 அப்படிங்கிறது பார்சவநாதர். 23 பார்சவநாதர். பார்சவநாதர் அப்படிங்கிறது 23வது தீர்த்தங்காரர் அப்படின்னு பாக்குறோம். பார்சவநாதர் அப்படிங்கிறது 23வது தீர்த்தங்காரர். அப்ப 23வது தீர்த்தங்காரர் பார்சவநாதர். 24 வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா மகாவீரர். மகாவீரர் பிறந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பீகார்ல வைசாலில குந்தக்ல. பீகார், வைசாலி, குந்தக். அப்ப இந்தியாவிலேயே தோன்றிய மதம் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா 2 தாங்க. இந்தியாவில் தோன்றிய மதங்கள், மதம்னு எடுத்துக்கிட்டா 2 தான். ஒன்னு பௌத்தம், ஒன்னு சமணம். மித்த எல்லா மதமுமே வெளியில இருந்து வந்ததுதான், இன்க்ளூடிங் இந்து மதம். இந்து மதம்ன்றது இந்த பூர்வீக மதம் கிடையாது. இந்துக்கள் அப்படிங்கிற சொல்லாடலே பாரதி தான் பயன்படுத்துறாரு 1920களில். அதுக்கு முன்னாடி ஹிந்துஸ்ங்கிறது கிடையாது. பேசுற புரியுதா? இந்து மதம் அப்படிங்கிறது இந்தியாவில் தோன்றிய மதம் அல்ல. நம்ம பெரும்பாலான இருக்கிறோம். ஆனா புரிஞ்சுக்கீங்களா, ஆரம்பத்தில் நீங்க ஹிஸ்டரி படிச்சா தெளிவாகும். இந்துன்ற ஒரு மதமே கிடையாது. நீங்க இலக்கியங்களை போய் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க சங்ககால இலக்கியங்கள்ல, காப்பியங்கள்ல இந்து மதம்னே கிடையாது. அது பக்தி இலக்கியங்கள் வருதுல்ல, அது 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி இலக்கியங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைவம் வைணவம் வருது. அது கூட இந்து மதம் இல்ல. சைவம் வைணவம் சொல்றோம்ல, அதெல்லாம் இந்து மதம் இல்ல. இந்துன்ற ஒரு மதம் நமக்கு இந்த இண்டஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குல்ல, அது ஆங்கிலேயர்கள் நமக்காக வச்சது. அவன் வச்சு கொடுத்தான். ஹிந்துஸ்தான் அப்படிங்கறத அவன் தான் வச்சு கொடுத்தான். சோ அவங்க தான் மத்திய ஆசியாவில இருந்து கைபர், போலன், டோச்சி, கோமலுடைய வாழ்ந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வேதங்கள் அப்படிங்கறத தோற்றுனாங்க. அப்படிதானே? இப்ப எங்க நீங்க நம்ம சொல்ற, நான் ஹிந்து தான், நான் ஹரிஹரன் அப்படிங்கிறவன் ஹிந்து. எனக்கு வந்து நான் ரிக்கு, யசூர், சாமாதரன் தெரியுமா? எனக்கு மத்திய ஆசியாவில இருந்து கைபல், போலன், டோச்சி, கோமல், கணவாய் வழியாக வந்து முத வந்து இண்டஸ் அந்த ரிவர்ல வந்து குடியேறினாங்க. அப்படித்தானே? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவர்தம். என்ன வருதம்? பிரம்மவர்தம். அதுக்கப்புறம் லேட்டரா போய் கங்கை சமநிலையில குடியேறினாங்க. அதுக்கு பேரு ஆரியவர்தம். அதுக்கு என்ன பேரு? ஆரியவர்தம். அவங்க தான் வேதங்களை தோற்றுவிச்சாங்க. அவங்க தான் என்ன தோற்றுவிச்சாங்க? வேதங்கள். அவங்க தான் பிராமணர்கள். அவங்க தான் யாரு? பிராமணர்கள். சோ அவங்க தான் தோற்றுவிச்ச அந்த வேதங்கள். இன்னைக்கு ரிக்கு இருக்கு, யசூர் இருக்கு, அதர்மணம் இருக்கு, சாரி சாம இருக்கு, அதர்மணம் இருக்கு. யாராவது எனக்கு ரிக்குல ஒரு 10 ஸ்லோகன் தெரியும் சொல்லுங்க. ஐ எம் ஹிந்து சார், ஐ எம் பிலாங் டு ஹிந்து அப்படிங்கிறது. எல்லாருமே ஹிந்து தான் இங்க இருக்கிறவங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ஹிந்துஸ். ரிக்ல யாருக்காவது ரிக்கு தெரியுமா? நமக்கு யசூர் தெரியும், அதர்மணம் தெரியும். ஏங்க, இந்துக்களுடைய புனித நூல்னு சொல்லக்கூடிய கீதால இருந்து ஒரு 10 ஸ்லோகன் சொல்லுங்க. கீதால இருந்து ஒரு 10 ஸ்லோகன் சொல்லுங்க. நமக்கு தெரியுமா? ஆனா கிறிஸ்டியானிட்டியில போய் பாருங்க, எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கும். இஸ்லாமியர் உள்ள வீட்டுல போய் பாருங்க, எல்லார் வீட்லயும் கண்டிப்பா குரான் இருக்கும். அட்லீஸ்ட் படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த வீட்லயாவது வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாளாவது எடுத்துட்டு போவாங்க சர்ச்சுக்கு. வெள்ளிக்கிழமையான கொஞ்சம் திறந்து பார்ப்பாங்க. அப்படிதானே? இல்ல 5 வேளை தொழுகையில கூட படிக்கலாம். ஆனா நம்ம என்னைக்காவது வந்து பார்த்திருக்கோமா அந்த கீதா அப்படிங்கறத? கீதாவை பார்த்திருப்போம், என்ன கீதையை பார்த்திருப்போமா? கீதையை பார்த்திருக்கவே மாட்டோம், படிச்சிருக்கவே மாட்டோம். அந்த படத்துல மூக்குத்தி ஏதோ சம்திங் ஒரு படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்லோகன் சொல்லணும்னா, இது ஊருக்கே தெரியுமா, அடுத்த வரையும் நான் சொல்லுவான்னு சொல்லுவான். பாத்தீங்களா அந்த படத்தை? சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய பூர்வீகம் அப்படிங்கிறது. அப்ப இந்தியாவில் தோன்றிய மதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சமணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பீகார்ல தோணுச்சா? வைசாலியில தோணுச்சா? குந்தக்ல தோணுச்சா?
சோ வைணவம் அப்படின்னு சொல்ல இந்த சமணம் அப்படிங்கிறது முக்கியமா 2 மாநாடுகளை சந்திச்சிருக்கும். ஒன்னு பாடலிபுத்திரம், 2வது வல்லாபி. பாடலிபுத்திரம், வல்லாபி 2 சம்மிட்டுங்க. இதுவே நீங்க இதை கம்பேரிட்டிவ் படிக்கலாம், ஈஸியா கம்பேரிட்டிவ் படிக்கலாம் பௌத்தத்தையும் சமணத்தையும். பௌத்தம்னா நேபாளம் கபிலவஸ்து லும்பினில பிறந்தாரு. இவர் பீகார் வைசாலியில குந்தக்ல பிறந்தார். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இவருடைய அப்பா பேர் சித்தார்த்தர். இப்படி கம்பேரிட்டிவ் பண்ணி படிக்கலாம். அவர் 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறுவார். இவர் வந்து 29 வயசுல இல்ல, இவர் தான் 30 வயசுல. அப்படியா? ஆமா, அவர் 6 வருஷம் சுத்துவாரு. இவர் 12 ஆண்டுகள் சுத்துவார். 12 30ல இருந்து 42 வயசு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்ப சமண மதம் படிச்சிட்டீங்களா? பாடலிபுத்திரம், வல்லாபியா? சோ தோற்றுவிச்சர் மகாவீரரா? மகாவீரர் அப்படிங்கிறவர் ஜீனர் என்று அழைக்கப்படுவார். காரணம், அவர் வந்து தன்னை வென்றவர். டிஃபீட்டட் ஹிம்செல்ஃப், தன்னை வென்றவர். அப்ப சமண மதம் அப்படிங்கறத பத்தி படிச்சுட்டு இருக்கோம். சமண மதம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்ல கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆன்லைன் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஆன்லைன்ல நோட்ஸ் எடுத்துக்கங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்ப சமண மதம் அப்படிங்கிறது தோன்றிய இடம் இந்தியாவா? பீகாரா? வைசாலியா? குந்தகா? அப்பா பெயர் அப்படிங்கிறவர் சித்தார்த்தரா? அம்மா பேரு திரிசலா. திரிசா ஞாபகம் வச்சுக்கலாம். திரிசலா. அப்பா பேரு அப்படிங்கிறது சித்தார்த்தர், அம்மா பேரு அப்படிங்கிறது திரிசலா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணுங்க. சோ இவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 30 வயசுல வீட்டை விட்டு வெளியேறுவாரு. தன்னுடைய 42வது வயது அப்படிங்கறதுல வந்து இவர் ஞானம் பெறுவாரு. இவர் கைவல்யா அப்படிங்கிற ஞானம் பெறுவாரு. கைவல்யா. இவரு ரிஷிபாலிகா ரிவர்ல தான் தன்னை வந்து, அதாவது ஞான குளியல் சொல்லுவாங்கல்ல, பாப்டிசம். கிறிஸ்டியானிட்டில ஒண்ணு இருக்கும் பாப்டிசம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஞானஸ்நானம், ஞான குளியல் அப்படிங்கிறது. அதை எடுத்தாரு 42 வயதுல. கைவல்யா அப்படிங்கிற ஞானம். இவர் வந்து எந்த மரத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொன்னா சாலா ட்ரீ. அவர் வந்து போதி ட்ரீல உட்கார்வார்ல. பேசுங்க. யாரு போதி மரத்துல உட்கார்ந்தது? புத்தர். இவர் எந்த மரம்? சாலா. சாலாங்கிற மரம். அவர் நிரஞ்சனாங்கிற ஆறுல போய் குளிப்பாரு. இவரு ரிஷிபாலிகா. ரிஷிபாலிகாங்கிற அந்த ஆறுல போய் குளிப்பார். அவரு போதி மரம், இவர் சாலா மரம். அவரு போதி ஞானம் அப்படிங்கறத பெறுவார். இவர் கைவல்யா ஞானம்ங்கிறத வாங்குறாரு. கைவல்யா ஞானம். அங்க 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அங்க 3 பீடகங்கள் சொல்லுவோம் புத்த மதத்துல, பௌத்தம். இங்க 3 ரத்தினங்கள் சொல்லுவாங்க. 3 ரத்தினாஸ். 3 ரத்தினாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 ரத்தினங்கள். அப்ப 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கைங்க. நல்ல எண்ணம், குட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாட்ஸ், குட், அந்த மாதிரி நல்ல எண்ணம். நல்ல செயல், குட் டீடு, நல்ல செயல். அதே மாதிரி குட் ஹோப், நல்ல நம்பிக்கை. நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல செயல் இருக்கணும், நல்ல நம்பிக்கை இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. பௌத்தமும் சமணமும் அப்படிங்கிறது சாதிய அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அங்க கிடையாது. சமணத்திலையும் கிடையாது, பௌத்தத்திலையும் கிடையாது. சாதிய ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனா இந்துக்கள் இருக்கா? இந்துக்கள்ல புரியோடி கிடைக்கிறது எது? சாதி. நான் ஒய் ஐ பிகேம் ஆத்திஸ்ட். இது யாரோட நூல்? பகத்சிங்கோட நூல். நான் ஏன் நாத்திகனானேன். நான் ஏன் நாத்திகனானேன் யாரோட நூல்? பகத்சிங். பகத்சிங் பிறந்த வருடம் 1907. இறந்த வருடம் 1931. இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். அவர் சார்ந்திருந்த அமைப்பு Hindustan Socialist Republican Association. Hindustan Socialist Republican Association. So who are the 3 personalities? Bhagat Singh, Sukhdev, Rajguru. Bhagat Singh, Sukhdev, Rajguru அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சமண மதம் பார்த்துட்டோமா? பாடலிபுத்திரம், வல்லாபியா? 3 ரத்தினங்களா? இவரு 80 வயசுல இறந்து போவார். பவபுரி அப்படிங்கிற ஊர்ல. இவர் தன்னுடைய 80th ஏஜ்ல 80 வயது. பாவம் அப்படிங்கிறது சாரி, இவர் 72 வயசுல இறந்து போவார். இவர் 72 வயசுல இறந்து போவார். 80 வயசுல இறந்தாரு புத்தருங்க. அதுதான் குஷியா இறந்து போறார். அவர் குஷி நகர். அவர் 80 வயசுல குஷியா இறந்து போறார். இவர் பாவம் 72 வயசுல செத்து போறார். பவபுரி. பாவம் பவம், பாவம் பவம். அவர் 80 வயசு குஷியா. இந்த மாதிரி புரிஞ்சுட்டீங்களா?
அப்ப சமண மதத்தை பத்தி ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐஞ்சிரும் காப்பியங்கள் எல்லாமே என்ன சமயம்? சமண சமயம். ஐஞ்சிரும் காப்பியங்கள். மித்தபடி 50 காப்பியங்கள் 3 சமணம். மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் பௌத்தம். பௌத்தம். மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் பௌத்தம். மிச்சம் எல்லாமே என்னது? சமணம். அப்ப சிலப்பதிகாரம் என்னது? சமணம். குண்டலகேசி பௌத்தம். வளையாபதி எல்லாமே புரிஞ்சுங்க. சமண சமயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஞாபகம். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 1.09 கோடி தங்க நகைகள் பறிமுதலாம். ரயில் நிலையத்துல அந்த மாதிரி பெரம்பூர் அப்படின்னு சொல்றது சமீபத்துல வந்து அடிக்கடி பேப்பர்ல வருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான கட்சி, புதிய கட்சி உருவாயிருக்கு அப்படிதானே? டிவிகே அப்படிங்கறதுடைய நிறுவனர் தலைவர் நிக்கிறாரா? பெரம்பூர் தொகுதியில் நிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். முதல் முறையாக பெரம்பூர் வந்து ஒரு விஐபிய எம்எல்ஏ ஆக்க போகுது. அதே போல ரொம்ப முக்கியமானது, யாரும் பேசணுமா? இது பௌத்தம் என்னன்னு சார் சொன்னீங்க? குண்டலகேசி. நீங்க யாருங்க? நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ராபின் சார். ராபின் சார். ஓ மிஸ்டர் ராபின் தம்பி, எழுதி வச்சுங்க. மணிமேகலையும் குண்டலகேசியும். ஓகே சார். ஓகே ஓகே ஃபைன். மணிமேகலை அண்ட் குண்டலகேசி இதுதான் வந்து பௌத்தம். மித்த எல்லாமே சமணம். இங்க ஐஞ்சிரும் காப்பியங்கள் எல்லாமே சமணம். ஐஞ்சிரும் காப்பியங்கள் எல்லாமே சமணம். இந்த ஒரு நியூஸ் பார்த்தோம். அந்த மாதிரி பெரம்பூர் அப்படிங்கிறது வந்து ICF இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரியா? இந்தியாவிலேயே ரயில் பெட்டி தொழிற்சாலைங்கிறது பெரம்பூர்ல தான் இருக்கா? ரயில் பெட்டி. சோ எத்தனை ஆயிரம் அப்படிங்கிறது 80,000 ரயில் பெட்டிகள் தயாரித்து உலக சாதனையா கின்னஸ் படைச்சது பெரம்பூரா? ICF இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரியா? சரி, ரயில் பெட்டி அப்படிங்கிறது எந்த மரத்துல தயாரிக்கிறாங்க? அது வந்து ரயில் படுக்கை. நம்ம படுக்கை வசதி இருக்குல்ல, நம்ம உட்கார்ந்து போறோம்ல, தூங்கிட்டு போறோம்ல, அதுதான் ஃபைன் மரம். ரயில் பெட்டிங்கிறது மரம் கிடையாது. அதை ராஜிக்கு அன்னைக்கு எந்த மரத்திலையும் பண்ணப்படுவாங்க சார், அது மெட்டல். புரிதல சொல்றது? ஒரு கேள்வி கேட்டா நம்ம ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில மட்டும் யோசிக்க கூடாது, அது நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். புரிதல சொல்றது? இப்ப ரோடு வந்து எந்த பிளாஸ்டிக்ல போடுறாங்கன்னா யோசிக்கணும். இல்ல பிளாஸ்டிக்ல ரோடு இருக்கு, சிரிக்க கூடாது. பிளாஸ்டிக்ல ரோடு போட்டுருக்காங்களா இல்லையா? எஸ். இப்ப ரீசைக்கிள் பண்ணி போடுறாங்க, ரோடு போடுறாங்க. தங்கத்துல ரோடு போட்டாங்களா? எந்த ஊர்ல போட்டாங்க? துபாயில தங்கத்துல ரோடு போட்டாங்கல்ல, தங்கத்துல ரோடு போட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ். சோ பெரம்பூர் அப்படின்னு பாத்துட்டீங்களா? ICF 80,000 தலைவர் விஜயா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. கருணையை தூண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஏழுமலையான் அப்படிங்கிறது உண்டியல் காணிக்கைகள் 5 கோடியா. ஜப்பானிய மொழி பயிற்சி வகுப்புகள் சென்னையில் அடுத்த மாதம் தொடக்கம் அப்படிங்கிறது. ஜப்பானில என்ன மொழிங்க பேசப்படுது? ஜாப்பனீஸ். பேசுங்க. ஜாப்பனீஸ் அப்படிங்கிற மொழி பேசப்படுது. ஜப்பானோட அந்த மகனுடைய கேபிட்டல் சிட்டி டோக்கியோ அப்படிங்கறது. ஜப்பானுடைய தற்போதைய பிரதமர் சனே தகாய்ச்சி. ஜப்பானோட முதல் பெண் பிரதமரா? ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் சனே தகாய்ச்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. சோ அடுத்த நியூஸ் அப்படிங்கறத பாருங்க. 10 லட்சத்துக்குள் கைப்பற்றினால் ஆவணங்களை பெற்று விடுவிக்கலாம். சென்னையில் ஒரே நாளில் எத்தனை லட்சம் பறிமுதல்? பங்குனி திருவிழா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேப்பரை ரீட் பண்றோம். பூந்தமல்லி 21 லட்சம் பறிமுதல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பா. 2ஆம் மாடியிலிருந்து விழுந்து 11 மாத குழந்தை பலத்த காயம். அண்ணா நகரில் சிறுமி பாலியல். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தணிகாசலம் காலமானார். தலைப்பு எழுதுக்குங்க, உயர் நீதிமன்றம். இது இந்தியன் பாலிட்டியில முக்கியமான ஒரு தலைப்பு. பார்ட் 6. ஹைகோர்ட்னாவே பார்ட் 6 ஞாபகம் வச்சுக்கணும். ஹைகோர்ட்னாவே என்னப்பா? பார்ட் 6. ஹைகோர்ட் வந்து பார்ட் 6. சோ ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லும் போது 214 to 232 214 இருந்து 232 வரைக்கும் ஆர்டிகிள். உயர் நீதிமன்றம்னாவே ஹைகோர்ட் 214 232. நல்லா பேசுங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய பார்ட் என்ன? பார்ட் 6. ஆர்டிகிள் என்ன? 214 232 214 232 அப்படிங்கிறது. ஆக்ட் வந்து 1861. சட்டம் 1861. 1861 சட்டம். முதல்ல உருவானது MBC, மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. ஷார்ட்கட் MBC. முதல்ல உருவானது MBC, மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. 1861 1861. அதான் 61 ஆக்ட், 62ல இந்த 3 உருவாச்சு. சோ எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கு இந்தியாவில் அப்படின்னா 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. சோ இந்தியாவை பொறுத்தவரை 25 உயர் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. கடைசி ஆந்திர பிரதேஷ். சோ நம்ம ஊர்ல இப்ப இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்ம
தர்மத்துக்கு அதிகாரி அப்படிதான் சொன்னேன், தர்ம அதிகாரி. உயர்நீதிமன்றம் அப்படிங்கறதுடைய தலைமை நீதிபதி. இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது இட் டஸ் நாட் மென்ஷன் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. எது உச்சநீதிமன்றம்னா அதிகபட்சம் 34, உச்சநீதிமன்றம்னா அதிகபட்சம் 34, உயர்நீதிமன்றம்னா அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாரு வந்து தேர்ந்தெடுப்பா? பிரசிடென்ட். கொலிஜியம் இல்ல, ஒன்லி ரெக்கமெண்டேஷன். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. கொலிஜியம் ஒன்லி ரெக்கமெண்டேஷன். 1993 1993 கொலிஜியம் எந்த வருஷம்? 1993. இவங்க ரெக்கமெண்டேஷன் ஒன்லி தானே? எஸ். அப்ப யாரு தேர்ந்தெடுப்பா? பிரசிடென்ட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாரு வந்து பதவியிலிருந்து நீக்குவா? பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. யாரு தேர்ந்தெடுப்பா? யாரு வந்து நீக்குவா? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் நீக்கும். யாரு பதவி பிரமாணம் செய்துப்பா? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். தமிழகத்தினுடைய கவர்னர் யாரு? ஆர்லேக்கர். என்னங்க? ஆர்லேக்கர். இந்த ஆர்லேக்கர் எத்தனையாவது? 16th 16வது. தமிழகத்தினுடைய முதல் ஆளுநர் யாரு தெரியுமா? இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு யாரு? முத பிரிட்டிஷ் இந்தியாவில் யாரு? இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆந்திராவோட முதலமைச்சர் இருந்தார்ல, ஆந்திரா கேசரி டி பிரகாசம். டி பிரகாசம்ங்கிறவர் தான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் முதல் கவர்னர். இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் முதல் கவர்னரா இருந்தவர் டி பிரகாசம், ஆந்திரா கேசரி. இவர் தான் நம்முடைய ஆந்திர பிரதேசத்துல முதல் சிஎம். 1956 ஒரு மாநிலமா பிரிஞ்சுல 1953. இந்தியாவிலேயே முதல் மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் இது ஆந்திர பிரதேஷ். அது உருவாக காரணமாக இருந்தவர் யாரு? பொட்டி ஸ்ரீராமுலு. பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறது. ஆர்ச்சிபால்டு எட்வர்ட் நை. இவர் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் தமிழகத்தினுடைய முதல் ஆளுநர். ஆர்ச்சிபால்டு எட்வர்ட் நை. ஆர்ச்சிபால்டு எட்வர்ட் நை. இவர் தான் தமிழகத்தினுடைய முதல் ஆளுநர் பிரிட்டிஷ் இந்தியாவில். சரி, அப்ப இண்டிபெண்டன்ட் இந்தியா அண்ட் ரிபப்ளிக் இந்தியாவில் டி பிரகாசம். டி பிரகாசம். இப்ப யாரு? ஆர்லேக்கர். ஆர்லேக்கர் எத்தனையாவது? 16வது. ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்ட் 6. பார்ட் 6. ஆர்டிகிள் 152 162 படிச்சது. சோ அடுத்து பார்ப்போம். போக்சோ. போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு. போக்சோ அப்படின்னாவே 2012. போக்சோ ஆக்ட்னாவே எந்த வருஷம்? 2012. சென்னை விமான நிலையத்தில் 5 கோடி கஞ்சா பறிமுதல். சென்னை விமான நிலையம் யாருடைய பெயர்ல வழங்கப்படுது? 2 பேரு. லோக்கல் அப்படிங்கிற டொமஸ்டிக் தான் காமராஜர். இன்டர்நேஷனல் வந்து அறிஞர் அண்ணா. டொமஸ்டிக் யார் பேர்ல? காமராஜர். டொமஸ்டிக் யார் பேர்ல? காமராஜர். அப்ப இன்டர்நேஷனல் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது. தமிழகத்துல எத்தனை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு? 5 இருக்கு. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை. 4 தான்ப்பா. சரியா? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. மதுரை அப்படிங்கிற 4 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப சென்னை விமான நிலையத்தில் 5 கோடி கஞ்சா பறிமுதல் அப்படிங்கிறது. பைக், லாரி, டெல்டா. 7 கோடி தங்க வைர நகைகள் பறிமுதல். தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு பல நெடுமாறன் அறிவிப்பு. எழுச்சிங்க. யாருங்க அந்த நெடுமாறன்? நெடுமாறன் அப்படிங்கிறவர் தான் தமிழ் தேசிய முன்னணி தலைவர். தமிழ் தேசியம். நடிகர் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காருங்களே, அவங்களுக்கு ஹெட்மாஸ்டர் இவர். தமிழ் தேசியத்தினுடைய முன்னணி தலைவர் அப்படிங்கிறது பல நெடுமாறன் அப்படிங்கிறவர். எந்த கட்சிக்கு ஆதரவு? திமுக. எந்த கட்சிக்கு ஆதரவு? திமுகவுக்கு ஆதரவு. திமுக உருவான ஆண்டு 1949. அது வந்து ஆட்சியை பிடித்த ஆண்டு 1967. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 18 வருஷத்துக்கு பிறகு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 18 வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிறது. தொடர்ந்து மக்கள் பணி ஆட்டி இருக்கிறாங்க. சரியா? மக்கள் பணி அந்த ஃபீல்ட்ல நிக்கணும். ரைட். பிரதமர் மோடி ஏப்ரல் 3 புதுச்சேரியில பிரச்சாரம். ஏப்ரல் 3. ஏப்ரல் 9 தேர்தலா? ஏப்ரல் 9 புதுச்சேரியில திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மார்ச் 30 வேட்பு மனு தாக்கல். தேமுதிக விரும்பும் தொகுதிகள் பட்டியல் திமுகவிடம் ஒப்படைப்பு. பேரவை பெருவிழா திருவெற்றியூர். இதெல்லாம் சும்மா நீங்க தெரிஞ்சுக்குங்க. தேர்தல் சடுகுடு. கமலின் தியாகம். 2026 35 ஆண்டுகளாக தொடரும் கட்டுப்பாடு. புதிய அரசியல் நாகரிகம். சார் உண்மையாங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கல என்ன ஒண்ணு வெளியேறி ஓடுறாங்கல்ல. எனக்கு இன்னும் 2 பேரம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் சண்டை போடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா நாகரீகமா என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய ஒரே ஒரு கொள்கை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, பாஜக அங்க வேறி ஒன்ற கூடாது.
யார் வேரூன்றக்கூடாது? பாஜக வேரூன்றக்கூடாது. அப்ப பாஜக வேரூன்றக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை எதிர்க்கக்கூடிய அந்த சக்திகள் அப்படிங்கிறது ஒன்றிணையணும். இங்க மதவாதம் வந்துடக்கூடாது, சாதியவாதம் வந்துடக்கூடாது, பிளவுவாதம் வந்துடக்கூடாது, வெறுப்புணர்வு வந்துடக்கூடாது. ஏதோ சாமியை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு மக்களை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பிளவுபற்றக்கூடாது. அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வேறு கட்சிகள் எந்த நேரத்துல வேணாலும் யார் வேணாலும் போலான்னு இருக்காங்க இல்லையா? இப்ப தேமுதிக அங்கதானே இருந்தாங்க. புரிதலா சொல்றது? இப்ப வந்து விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 80 தொகுதி தர்றோம், அங்க தொகுதி தர்றோம், அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை பயங்கரமா இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட அவங்கள இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள்ல 90% ஓகே நீங்க பிஜேபியோட கூட்டு வச்சுக்கலான்ட்டாங்க. எந்த கட்சி பத்தி பேசிட்டு இருக்கேன்? டிவிகேல 90% மாவட்ட செயலர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பிஜேபி கூட சேர்ந்துக்குருவாங்க, பரவாயில்ல. அப்பதான் நீங்க திமுக நம்ம வீழ்த்த வேண்டியது திமுக மட்டும்தான் அவங்களுக்கு. நீ பிஜேபி வந்தா என்ன, இங்க மதவாதம் வந்தா என்ன, இங்க தீவிரவாதம் வந்தா என்ன, அடிச்சா என்ன, கோயிலா இருந்தா என்னன்றது. சோ அதைத்தான் அவங்க வந்து முடிச்சாங்க. ஆனா அவர் வந்து தெளிவா முடிவெடுத்தாரு. டிவிகேவோட நிறுவனர் தெளிவா முடிவெடுத்தாரு. ஏன்னா நாம எதிர்க்க வேண்டிய 2 நேஷனல்ல பிஜேபி, சரியா, ஸ்டேட்ல யாரு? திமுக. இது மாத்திரம் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் ஆயிருந்து அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்த முடிச்சுட்டு இவரும் ஒரு நம்பர் ஏதோ ஒரு 4ல ஒன்னா இருந்திருப்பாரு, ஒரு 5ல ஒன்னா இருந்திருப்பாரு. நிச்சயமா வந்து தனிச்சிருந்திருக்க முடியாது. நிச்சயமா தனிச்சிருந்திருக்கவே முடியாது. இந்த வருட தேர்தலோட ஏடிஎம்கே அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்துங்க. மகாராஷ்டிரால எப்படி இருக்கு பாத்தீங்களா? எந்த கட்சி? பெரிய கட்சி, சரியா, சிவசேனாங்கிற ஒரு பெரிய கட்சி 2 உடைச்சு விட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி 2 உடைச்சு விட்டாங்க இல்லையா? இந்த மிகப்பெரிய கட்சி, நீண்ட கால பிரதம முதலமைச்சரா இருந்தவர் பீகார்ல, நீண்ட கால முதலமைச்சர் நிதிஷ்குமாரை உடைச்சு விட்டுட்டு அவரை 3 பேருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி முதலமைச்சர்கள் அவரை கொண்டு போய் எங்க போய் டம்மியா உள்ள ராஜ்யசபா எம்பின்னு சொல்லி நீ போய் அவனுக்கு வயசாயிருச்சு, நாங்க முதலமைச்சரா இருந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. சோ இதுதான் நடக்கும். எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் அப்படியே இந்த மாதிரி ஆட்சிகள் அப்படிங்கிறது அதுல தெளிவான முடிவு இந்த தேர்தலில் அவர் நிரூபிச்சு ஆகணும். அப்பதான் அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது அவர் யாருன்னு தெரியும். யாரு? டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி. அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற போறாங்க, யாரோட கூட்டணி போட்டாங்கன்னா தெரியாதுங்க. அந்த கட்சி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு தெரியாது, அது மக்கள் எவ்வளவு விரும்புறாங்கன்னு தெரியாது, அவர் முதலமைச்சர் வேட்பாளரானா தெரியாது. ஆனா இந்த தேர்தலில் அவர் குறைஞ்சபட்சம் 2வது இடத்துக்காவது வந்தே ஆகணும். குறைந்தபட்சம் 2வது இடத்துக்கு வந்தா மட்டும்தான் அடுத்த தேர்தலில் இவர் யாருன்றது தெரியும், இவர் கொள்கை என்னன்றது தெரியும், அடுத்து நீடிச்சு நிக்கணும். அப்புறம் அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2031 இல்ல அது வந்து அந்த தேர்தல், அதை விட்டுருங்க. அடுத்த இந்த தேர்தல் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் 2027 பத்தாப்பா நடந்து முடிஞ்சு 29 2025 தான் நடந்துச்சு. சார் 2020 நடந்துச்சு. 2029 தேர்தல் அப்படிங்கிறது அவர் நின்னே ஆகணும். ஏன்னா இந்த தேர்தல் அவர் தவிர்த்துட்டாரு. ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த தேர்தல் அவருக்கு வந்து முக்கியமான தேர்தல். தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளவு சீட்டுகளை பெறாரு அப்படின்னு சொல்லி முதல் முறையா 2005 விஜயகாந்த் வந்து கட்சி தொடங்கும் போது இதோட மாசம் இருந்தார். டிவிகேக்காவது இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த 41 பேர் இறந்துட்டாங்க பிரச்சனை. மனைவி அவங்க வீட்டாரே ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க மனைவி ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க மகள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க மகன் ஓட்டு போட மாட்டாரு, அப்படித்தானே? அவங்க மாமியார ஓட்டு போட மாட்டாங்கல்ல, என் பிள்ளைய அப்படின்ற மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்போது விஜய் வந்து அதிகமான பிரச்சனையோட இருக்கிறாரு அரசியல் கட்சிகள். ஆனா விஜயகாந்த் வந்து எல்லாராலையும் கண்டிப்பா ஒரு வரணும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் தான் வந்தாரு, விஜயகாந்த்ங்கிற ஒரே ஒரு ஆள். தெரியும்ல, ரிஷிவந்தியமா ஏதோ ஒரு தொகுதியில, அப்படித்தானே, ஏதோ ஒரு தொகுதியில நின்னாரு. அந்த தொகுதியில நின்று விருத்தாச்சலம் நினைக்கிறேன், தேசம் ஃபர்ஸ்ட் விருத்தாச்சலம் தொகுதி, அதுக்கப்புறம் தான் ரிஷிவந்தியம் தொகுதி. 2 முறை அவர் எம்எல்ஏ ஆனார். 2வது முறை அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. டிஎம்கேவை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஏடிஎம்கே இவரை வளர்த்து விட்டுச்சு. ஆமா தானே? புரியுதா? புரியல? 2வது முறை எதிர்கட்சி தலைவராக இருந்தாரா இல்லையா? எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்தார். அவர் மாத்திரம் அவர் உடல்நிலை சரியாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விஜய் எல்லாம் கட்சி அடிச்சிட முடியாது. சீமானவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க. இன்னைக்கு டிஎம்கேவா யாரு வந்து இன்னைக்கு இருக்க சொல்லல, டிஎம்கேவா தேமுதிகவா தான் இருந்திருக்கும். அவன் தானே? இப்ப அவங்க 2 பேர் எதுக்குள்ள இருக்காங்க? டிஎம்கே இருக்காங்க. அவங்க 2 பேருமே டிஎம்கே குள்ள இருக்கிறாங்க, வைக்கிறாங்க. சோ பாப்போம். 23 தேர்தல் ஏப்ரல் 23 மே 4 அப்படிங்கறது தெரிஞ்சிடும். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், அடுத்து வர ஆளப்போறவர், அடுத்து ஆளப்போறவர் யார் அதுவும் தெரியும். சரியா? அடுத்து ஆளப்போறவர் யாரு அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது அப்படிங்கிறது இளையோர் சமுதாயத்துல தான் நிற்கும். தொகுதிகளை குறைத்தாலும் வெற்றி அதிகப்படுத்துவோம் இருக்கு. பொருளாதார இருக்கையும் 2047 இலக்கம் எழுதி வச்சுங்க. 2047 அப்படிங்கிறது விக்சித் பாரதா? விக்சித் பாரத்னா என்ன? வளர்ச்சி அடைந்த இந்தியா. பேசுங்க, வளர்ச்சி அடைந்த இந்தியா. ஏன்னா 2047 அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவா, 100வது ஆண்டு, இந்தியாவோட 100வது சுதந்திர ஆண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வேலை வாய்ப்பு துறையில் பெரிய மாற்றங்களை மக்கள் எதிர்பார்த்தனர்.
ஆனால் நிகழாண்டு நிதிநிலை அறிக்கையில் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. உலக அளவில் பல நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போது அதன் பாதிப்பு இந்தியாவிலும் கண்டிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு AI அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சா, அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற தானாக வருதா. அன்எம்ப்ளாய்மெண்ட் குறித்து ஆராய்ந்த ஒரு கமிட்டி, பகவதி கமிட்டி, சொல்லுங்க, பகவதி கமிட்டி. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே என்ன நீங்க டெஃபைன் பண்ணுவீங்க? One who has qualification, one who has talent, one who has willing to work, but there is no opportunity in இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், அப்படிதானே? ஒருவருக்கு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருந்தும் என்னென்ன இருக்கணும்? தவமணி சொல்லுமா, தவமணி சொல்லுப்பா. தகுதி இருந்தும் வேலை இருந்துமா? தகுதி இருந்தும் திறமை இருந்தும் வேலை செய்வதற்கு விருப்பமும் இருந்தும். அப்படி வேலை பெற முடியாத ஒரு சூழல் இருந்தா தான் என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப இங்க தகுதி இருக்கு, எல்லாருக்கும் டிகிரி இருக்கா? இப்ப குரூப் 1 அப்படிங்கிற கால்ஃபர் இருக்கா? அக்டோபர்ல இருக்குல்ல. என்ன பண்ணணும்? திறமையை வளர்த்துக்கணும். திறமையை வளர்த்துக்கணும். திறமை வளர்த்துக்கிறதுனா என்னது? படிக்கணும், டெஸ்ட் அடிக்கணும், அந்த பிரிலிம்ல பாஸ் பண்ணணும், மெயின்ல பாஸ் பண்ணணும், இன்டர்வியூல பாஸ் பண்ணணும், அப்படிதானே? சோ இது ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்காங்க இந்த கட்டுரை. அதுக்கப்புறம் ஆய்வறிக்கையில் எச்சரிக்கை. என்னப்பா ஆய்வறிக்கையில் எச்சரிக்கை? கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒன்றையொன்று கைகோர்த்து சென்றால்தான் வேலையில்லா திண்டாட்டம் என்கிற பிரச்சனை எதிர்கொள்ளும். இது மெயின்ஸ் டாபிக்ங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன கேட்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மெயின் டாபிக்ஸ்ல முக்கியம். சில விஷயங்களை வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. விவசாயம் மட்டுமே வேலை வாய்ப்புக்கான ஒரே வழி என்கிற நிலையை தொழில் புரட்சி மாற்றி அமைத்தது. ஆமா, தொழில் புரட்சி அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இந்தியா போன்ற நாடுகளில இது பாத்தீங்கன்னா நம்ம அக்ராரியன் எக்கானமி. இந்தியா என்ன எக்கானமி? அக்ராரியன் எக்கானமி, விவசாயம் சார்ந்த பொருளாதாரம். ஏன்னா மோர் தேன் 60% தே ஆர் இன்வால்விங் வித் அக்ரிகல்ச்சர் செக்டர். அப்ப நம்ம இந்தியா ஏதாவது பிரைமரி செக்டர். தம்பி சொல்லுங்க தினேஷ், இந்தியாவோட பொருளாதார துறைகளை வகைப்படுத்துங்க. பொருளியல் துறைகள், எக்கனாமிக் செக்டர். நான் சொல்லிட்டேன், ஒன்னு பிரைமரி, செகண்டரி, டெரிசரி, சர்வீஸ், செகண்ட் இயர் அதுதான் இண்டஸ்ட்ரீஸ், தேர்ட் இயர் சர்வீஸ். சர்வீஸ்ங்கிறதா இன்னைக்கு ஸ்கூலு, காலேஜ், இந்த மாதிரி இருக்க இன்சூரன்ஸ், செபி, பேங்கிங், ஐடி, டிரான்ஸ்போர்டேஷன், எல்லாமே என்னது? சர்வீஸ். அப்ப முதல் செக்டர் இது பிரைமரி செக்டர், செகண்ட் செக்டர் இது செகண்டரி செக்டர், தொழில்துறை. அப்ப 1948 தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனா? முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் 1948, இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் 1956. இதான் எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்களா? எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எந்த வருஷங்க? 1956. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் எப்ப? 1956. இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் எப்ப? 1956. ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எப்ப? 1956. லிங்குஸ்டிக்ஸ் அந்த வகை இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் மொழிவாரி மறுவரிசை 1956. 7வது சட்ட திருத்தம் 1956. ரீகால் பண்றீங்களா? அப்ப தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகளை வழங்கின. தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வியின் தரத்தை புதிய தளத்துக்கு உயர்த்தியது. ஆமா, அப்புறம் தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்துச்சு, டிப்ளமா வந்துச்சு, ஐடி வந்துச்சு. இப்பெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு போய் தொழில் அப்படிங்கறத கொண்டு போனாங்க. அடுத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக குளிர்சாதன பெட்டி கொடுக்கப்படுறதை யார் சொன்னார்? மொத்தம் 297 வாக்குறுதி கொடுத்திருக்காராம் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில. 297 வாக்குறுதிகள். இனி நான் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா, என்ன செஞ்சோன்றவங்களுக்கு கொடுப்பாங்களா? நீங்க பொதுவான கருத்து உங்ககிட்ட கேக்குறேன். ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதை பார்த்து நம்ம வாக்களிக்கணுமா, இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோங்கிறத குறித்து வாக்களிக்கணுமா? சரி, அப்ப ஆட்சியிலே வராதவரு செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஆட்சியில நான் இடம் பிடிக்கல, இப்பதான் முறை வர்றேன், ஒரு பேசுற புரிதான், என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத வச்சுதான் வாக்களிக்கணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு நீண்ட காலமா ஆட்சியில இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு வச்சுதான் செய்ய போறோம்னு யார் வேணா சொல்லலாம். என்ன, ஐ வாண்ட் டு பிகம் an IAS ஆபீசர். இப்ப 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்க முதல்ல கேட்டாவே நான் டாக்டர் ஆகணும், இலவசமா சேவை செய்யணும்னு சொல்லுவோம். 10ஆம் வகுப்பு அந்த மைக்கு கேட்ட உடனே என்ன பண்ணணும்ப்பா, நான் MBBS படிக்கணும், இலவசமா சேவை செய்யணும். எத்தனை பிள்ளைங்க MBBS படிச்சிருக்காங்க? சரி, ஓகே, MBBS படிச்சுட்டு எத்தனை பேர் இலவசமா சேவை செய்யறாங்க? அது ஒரு கேள்விக்குறியாகுதுல்ல. சரி, சோ இதுவரை அப்படிங்கிறது முக்கியமா தமிழகத்தை இருவரும் அந்த மாதிரி கட்சிகள் ஆட்சி ஆண்டிருக்கு, அப்படிதானே? அதுல 2 கட்சிகள் எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க, அத இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க அந்த 2 பார்க்கணும். இல்ல அந்த 2 கட்சியும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க பாக்குறவங்க, அதுல யாரு கொள்கை பிடிப்போட இருக்கா,
பேசுற புரியுதா? மக்கள் நலன்ல யாரு வந்து அதிக அக்கறை காட்டி இருக்கா? மக்கள் நலன்ல யார் அக்கறை காட்டி இருக்கா? யார்கிட்ட அந்த பொலிட்டீஷியன் அப்படிங்கிற எத்திக்ஸ் இருக்கு? எத்திக்ஸ்னா தெரியுதா? ஒரு அரசியல் அப்படிங்கறதுல என்ன அந்த மாதிரி அணுகுமுறை, பெரியோரை மதித்தல் அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லாருக்கும் மதவாதம் தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி யாரையும் ஹேட்ரட் வெறுப்பு பேச்சு பேசாதது, யாரையும் அழிக்க நடக்கக்கூடாது, நம்ம வளரும் நினைக்கணும். யாரையும் அதானே உண்மையான டெமோக்ராட்டிக்னா யாரையும் வெறுப்போட பேசக்கூடாது. அரசியல்ங்கிறது இது எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், எல்லாரையும் நியூட்ரல். நம்ம மக்களுக்காக தான் சேவை செய்ய வரோம், ஒரு தனிப்பட்ட கட்சி அளிக்கிறதுக்காக வரல. பேசுற புரியுதா? நம்ம கொள்கைகளோட முரணா இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடாது. யாரையும் தனி நபர் விமர்சனம் பண்ணக்கூடாது. தனிநபர் விமர்சனம், அவருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், அவருக்கு வீட்டு பிரச்சனை இருக்கும், அவங்க குழந்தைங்க பிரச்சனை இருக்கும், அவருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கும், இல்ல வேற பிரச்சனை இருக்கும், அல்லது அவருக்கு பேச தெரியாது, பேப்பர் வச்சுதான் பேசுவார், இப்பதான் முதல்ல வராரு, அல்லது ஆல்ரெடி நிறையவே இருந்தாலும் அவருக்கு பேச்சு திறமை இல்லை. பேச்சு திறமை இல்லாதவனா உடனே அரசியல் வந்து நல்லா இல்லையா? காமராஜர் படிக்கவே இல்லை என்றப்ப படிச்சவதான் அரசியலுக்கு வரணும்னு இருக்கா? நல்ல திட்டங்கள், மக்களுக்கு நல்ல திட்டங்கள் திட்டுறாங்களா, தானே முக்கியம். மக்களோட வாழ்வாதாரம் கூடி இருக்கான்னு பார்க்கணும். இப்ப தமிழகம் எதெல்லாம் முன்னோடி இருக்குன்னு பார்த்தோம், பொருளாதாரத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து கல்வியில எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, இருக்கா இல்லையா? நான் முதல்வர் திட்டத்தின் மூலமா எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசு உயரதிகாரிகளா இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகைங்கிறது 1000 ரூபாய் கொடுக்கறதுன்றது நமக்கு வேணா அற்பமா இருக்கலாம். அது வந்து ஏழைத்தாய் ஒரு ஊரே பசியில இருக்கிற 1000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு காய்கறி வாங்கிக்கிறோம்ல, ஏதோ ஒரு ரஸ்க் வாங்கிக்கிறோம்ல. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க, மருமகளால கைவிடப்பட்டவங்க, ஒருவேளை டீ மட்டும் ஒருவேளை பண்ணு மட்டும் சாப்பிட்டு குடும்பம் நடத்துறவங்க இருக்கிறாங்க. மலேசியாவில் பெரிய பணக்காரரா வாழ்ந்தவங்களா இன்னைக்கும் அவங்க குடும்பம் பெரிய வீடெல்லாம் இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்களால கைவிடப்பட்டுட்டு அவங்க எனக்கு ஒரு வேளைக்கு ஒரு டீ ஒரு பண்ணு இருந்தா போதும், என் உசுரை காப்பாத்திக்கிறேன்றாங்க அந்த தாய். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்ல. ஒரு டீ கடையில போய் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பண்ணு ஒரு டீ மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பா, அதை மட்டும் என் உசுறு இருக்கிற வரைக்கும் அதை அது ஒரு பேசுற புரியுதா? இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. நம்ம நினைக்கலாம் என்னங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மகளிர் உரிமை தொகைக்கு, அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு பஸ் பேர் போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னோட தீசிஸ் தான் எம்பில் தீசிஸ், சரியா? எம்பில் தீசிஸ் அப்படிங்கறதுல வந்து சென்ட்ரிங் வேலை பார்க்கக்கூடிய சித்தாள் வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய அவங்க அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தேன். என்னோட ஸ்டடி சொல்லுது இந்த மேஜர் ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறவங்க விடோயரா இருக்கிறாங்க, சித்தாள் வேலை பார்க்கறவங்க. இந்த மேஜர் அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கணவர் குடிகாரரா இருக்காரு, பொறுப்பட்டு இருக்கிறாரு. மேஜர் ரெஸ்பாண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க. மேஜர் ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுறாங்க சுடுசோறு. மேஜர் ரெஸ்பாண்டன்ட் சொல்றாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு அந்த 300 ரூபாயில இருந்து நான் பார்க்கும்போது 300 ரூபாய் சம்பளம், அந்த 300 ரூபாய் இருந்தா என் குடும்பம் வாழும், என் பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்துவேன். படிக்கல அது சோறு போட்டுறாங்க, சத்துணவு கொடுத்துறாங்க, காலை உணவு கொடுத்துறாங்கல்ல. காலை உணவுனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை படிக்க சோறு, என் பிள்ளைக்கு சோறு போடணுன்றதுக்காக நிறைய பேர் வேலைக்கு போகாமலாம் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மகளிர் அந்த இது விடியல் பெண் ஒரு திட்டம் வந்தாங்கல்ல, அந்த திட்டத்தினால 60% பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில தான், தமிழ்நாட்டில தான் முதல் முறையா தொழிற்துறைகள்ல பெண்கள் அதிகமா வேலை பார்க்கறாங்களா. பேசுற புரியுதா? ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள் நல திட்டங்களா இருக்கும். மக்கள் நல திட்டங்கள் சும்மா அப்படியே போயிட்டு வச்சுக்கிட்டு நான் அந்த கோயிலை கட்டுறேன் அல்லது அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படிங்கறதுனால நிச்சயமா கடவுள் வந்து மனுஷனுக்காக தானே பரிதவிப்பு கொடுப்பாரு. ஆமா தானப்பா? இங்க கட்ட வேண்டியது என்ன சார் அப்படின்னு சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மருத்துவமனைகள் அதிகமா கட்டணும், பள்ளிக்கூடங்கள் அதிகமா கட்டணும், வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யணும். வாழ்வாதாரம் ஒருத்தருக்கு மீனை கொடுக்கறத விட தூண்டில் கொடுக்கணும், அப்படித்தானே? மீனை கொடுக்கறது என்ன கொடுக்கணும்? தூண்டில் அப்படிங்கறது அவசியம். ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறத விட அந்த அடுத்த வேளை சாப்பிடறதுக்கான வாழ்வாதாரத்தை அவர் உருவாக்கி கொடுத்துரும், இந்த நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணாங்க, 100 நாள் விளையாட்டு திட்டத்தை 125 நாள் ஆக்குனாங்களா இல்லையா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா 60-40 குறைச்சு விட்டாங்களா? 60% யாரு? மத்திய அரசு, 40% யாரு? மாநில அரசு. இதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு நேரம் இந்த அரசியல் குறித்து பிளஸ் இந்த எத்திக்ஸை குறித்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு இன்டர்வியூல கேள்வி கேட்டா பளிச்சுன்னு பதில் சொல்ல தெரியும். உங்க ஊர் அரசியல் பத்தி சொல்லுங்க, தமிழக அரசியல் பத்தி சொல்லுங்கன்னா எங்களுக்கு அரசியல் படிப்புல கேட்க கூடாது, எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படியே சொல்லி தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. அரசியல் தெளிவு வேணும். உங்க ஊர்ல அரசியல் அப்படிங்கிறது, எதிர்கட்சிகள் அப்படிங்கிற நிலை என்ன, இதெல்லாமே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத பாஸ் பண்ணும்போது, குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்போது நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரோட நீங்க கோஆபரேட் பண்ணி கொண்டு போகணும்? அரசியல்வாதிகளோடு. உங்களை லீட் பண்ண போறவங்களே யாருப்பா? அரசியல்வாதிகள். நீங்க ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு துறை இருப்பார்ல, அந்த துறை எந்த அரசியல் கட்சியில தானே துறை வந்திருக்கும்.
பேசுற புரியுதா? ஒரு திமுக இருக்கும், அஇஅதிமுக இருக்கும், இல்ல டிவிகே இருக்கும், இல்ல ஏதோ ஒரு கட்சி தானே இருக்கும். புரிஞ்சுங்க, நல்லா படிச்சுக்கணும். 5 மாநில தேர்தல் நடக்க போதா? அஸ்ஸாமா, வெஸ்ட் பெங்காலா, கேரளாவா, புதுச்சேரியா, தமிழ்நாடா? 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது. மேற்காசிய போர் தாக்கம் ஆரம்பம் மட்டுமே. அவர் சொல்லியிருக்காரு, உண்மைதான். இது மேற்காசிய போர் ஆரம்பம் மட்டும் தான். 7.1 லட்சம் எழுதி வச்சுங்க. சுவர் விளம்பரங்கள் பதாகைகள் அகற்றமா? இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா எம்சிசி வந்து அமுல்ல இருக்கா? எம்சிசி அமுல்ல இருந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்த கூடாதா? யாருங்க இந்த அம்மா? அர்ச்சனா பட்நாயக். யாரு? சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் தமிழ்நாடு. சீஃப் எலெக்ஷன் ஆபீசரா தமிழ்நாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சைவம் வைணவம் குறித்து சர்ச்சை பேச்சு. மே 12 ஆஜராக பொன்முடிக்கு சமன். சைவம்னாவே நம்ம சொல்லலாம் சிவனா, வைணவம்னா திருமலா, வைணவம்னா வடகலை தென்கலையா, சைவம் அப்படின்னாவே நம்பி ஆண்டார் நம்பியா, வைணவம் அப்படின்னு சொன்னாவே நாதமுனிகளா, சைவம்னாவே 12 திருமுறைகளா, வைணவம் அப்படின்னாவே 12 ஆழ்வார்களா, சைவம்னா 63 நாயன்மார்களா, நாயன்மார்கள் அருளியது அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த 12 திருமுறைகளா. அதுல 3 திருமுறை அப்படிங்கிறது திருஞான சம்பந்தரா, அடுத்த 3 அப்படிங்கிறது திருநாவுக்கரசரா, 7ங்கிறது சுந்தரரா, 8ங்கிறது மாணிக்கவாசகரா, 9ங்கிறது திருமாளிகை தேவர் உள்பட 9 பேரா, திருமாளிகை தேவர் உள்பட 9 பேர், 10ங்கிறது திருமூலர் திருமந்திரமா, திருமூலர் திருமந்திரம், 11 காரைக்கால் அம்மையார் உள்பட 12 பேரா, காரைக்கால் அம்மையார் உள்பட 12 பேர், 12 சேக்கில் அருளிய பெரிய புராணமா, திருத்தொண்ட புராணமா, திருத்தொண்ட தொகையா. புதுச்சேரியில் தனித்து போட்டி, தொல் திருமாவளவன் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூட்டணி முக்கியம் என்பதால் 8 தொகுதியில் ஏற்றுக்கொண்டோம். கூட்டணி முக்கியம் என்பதால் அவருடைய ஸ்டாண்ட், அவர் கொள்கையில கரெக்டா இருக்காரு. ஒரு முறை கூட வெளியில போல. 5 தொகுதியில் தாமரை சின்னத்தில் தமாக போட்டியா. சோ மேற்காசிய போரின் தாக்கம் அதிகாரமிக்க 7 குழுக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் 7 முக்கியமான குழுக்கள் அமைச்சிருக்காங்க. எழுதி வச்சு 7 இம்பார்ட்டன்ட் அதமாக இருக்கக்கூடிய கமிட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதிகாரமிக்க 7 குழுக்கள் அமைப்பு. ஏன்னா மேற்காசிய போர் அப்படிங்கிறது 3ஆம் உலக போருக்கான ஒத்திகை. மேற்காசிய போர், ஈரான் அப்படிங்கிற போர், இஸ்ரேல் அமெரிக்கா போர், ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரஷ்யா உக்ரைன் இருக்கா. இப்ப ரஷ்யா உக்ரைன்லாம் பேப்பர்ல வர்றது இல்ல. மேற்காசிய போர் வந்து நான் இருக்கேன் நீ இருப்பான்னு சொல்லிட்டு, ஆனா அங்க நடந்துட்டு தான் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் நடந்துட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப நடக்கிறனால இதை போக்கஸ் பண்ணிட்டு அதை மறந்துடுவோம். நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில அதுதான், ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை பத்தியே பேசிட்டு இருப்போம். அது ஒண்ணு அடுத்து இன்னொன்னு நடந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம மறந்துடுவோம். அடுத்து புதுசா ஒண்ணு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருப்போம். அப்படித்தானே? அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். சோ கேரளா 2026 ஹாட்ரிக் அடிப்பாரா பினராயி? ஹாட்ரிக் அப்படின்னா ஆல்ரெடி 2 முறை இருக்கான்னு அர்த்தமா? பினராயி விஜயன் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியா? கேரளம் அப்படின்னு சொல்லக்கூடியது சமீபத்துல பேர் மாத்தினாங்களா? கேரளம் அப்படின்னா தென்னை மரங்கள் நிலமா? தென்னை மரங்களின் நிலம். கேரானா தென்னை மரமா? ஆழம்னா நிலமா? தென்னை மரங்களின் நிலம் அப்படிங்கறது பாருங்க. இங்க பொதுவா 3 முனை போட்டி அங்க இருக்கா. இடதுசாரி ஐக்கிய ஜனநாயக முன்னணி அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக முன்னணி. இந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணின்றத காங்கிரஸ் லீட் பண்ணிட்டு போகுது. இடதுசாரி அப்படிங்கறத வந்து மார்க்சிஸ்ட் லீட் பண்ணிட்டு போகுது. அது எப்ப போல தேசிய ஜனநாயகம் அப்படிங்கறத பாஜக ஒரு 3 பேரோட கூட்டணி போட்டிருக்கான். ஐக்கிய ஜனநாயக முன்னணின்றது காங்கிரஸோட அது நிறைய கட்சிகள் தெரியுது. அதே போல இந்த பக்கம் இடதுசாரியோடய நிறைய கட்சிகள் தெரியுது. இடதுசாரியில அவங்க பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு. அவங்க தானே பிரதர்ஸ் இடதுசாரிகள். வலதுசாரிகள் என்னன்னு தெரியுமா? அதான் லெப்ட் விங் ரைட் விங்னா என்ன? லெப்ட் ரைட் அப்படின்னு சொன்னா கொள்கை ரீதியா 2 எதிர்ப்பு முனைகள் இருக்கும். அப்படிதானே? இடதுசாரிகள் அப்படிங்கிறவே இடதுசாரிகள்னா இன்னைக்கு இருக்க கம்யூனிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம், மார்க்சியம். பேசுற புரியுதா? மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம், கம்யூனிசம், இதெல்லாம் இடதுசாரிகள். இவங்கள என்ன மறுப்பாளர்கள் இருப்பாங்க? சாதி மறுப்பாளர்கள் இருப்பாங்க, மத அந்த மாதிரி இதுவா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாமும் நடப்பாங்க. கம்யூனிஸ்டோட தத்துவம் என்ன? ஆல்பா, எல்லாருக்கும் எல்லாரும். பெரியாரியம் எது இருக்குது? மதவாதம், ஜாதியவாதம். பெண்கள் முன்னேற்றம்ங்கிறது ஆதரிக்குது. அப்படித்தானே? ஒரு ஆணுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லுது. கும்பரே சாமிக்கு எதிரானவன் அல்ல, சாமி கும்பிடுவதற்கு எதிரானவன் அல்ல, கும்பிடுகிறேன் சாமின்றதுக்கு எதிரானவன் அப்படிங்கிறது. சரி, அம்பேத்கர் என்ன சொல்லுது? காஸ்டிசம் ஒதுக்குது. சரியா? காஸ்டிசத்தை எதுக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. இந்த தொகுதிகள் அப்படிங்கறத பார்ப்போம். யாருக்கு வெற்றிங்கிறத பார்ப்போம். உயரதிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. 5 மாநில பேரவை தேர்தல். தேவாலயத்தில் பிரச்சாரம் தொடங்கினார் மம்தா. தவறு தானே? தேவாலயத்தில் பிரச்சாரம் தொடங்கினார் மம்தா. அப்ப தேவாலயத்தில் எம்சிசி இருக்கும்போது பண்ணக்கூடாது.
மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எந்த விதமான தேவாலயங்களிலேயோ மசூதிகளிலேயோ கோவில்களிலேயோ என்ன பண்ணக்கூடாது? பிரச்சாரம். இன்னும் அவங்களுக்கு நாள் இருக்கு, இப்ப பண்ணிக்கலாம். அப்ப தேவாலயங்களை பிரச்சாரம் பண்ணி நம்ம தான் மத ரீதியான பிளவை அனுமதிக்க மாட்டோம் என உறுதி. உண்மைதானே? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? மத ரீதியாக என்ன பண்ணக்கூடாது? பிளவுபடுத்தக்கூடாது. இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? யார் சொன்னா? இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆளணும்னு சொன்னது யாரு? இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், அன்னி பெசன்ட். யார் சொன்னா? அன்னி பெசன்ட் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் சொன்னது யாரு? இயக்குனர் சீமான். இயக்குனர் சீமான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? எங்கே வேணாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்க எந்த ஊர்ல வேணாலும் நீங்க இருக்கலாம். ஏன்னா இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சட்டம் அனுமதிக்குது தானே? சட்டம் அனுமதிக்கிறது. என்னமா நல்லாவே இல்லை. சோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிட்டீங்களாப்பா? கடைசியா என்ன பேசும்போது கட் ஆயிருந்துச்சு? இடதுசாரிகள் வலதுசாரிகள் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, இடதுசாரிகள் வலதுசாரிகள் கத்துக்கிட்டீங்கல்ல? லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது. ஒருத்தர் எங்களுக்கு மதம் வேணுங்க, மதம் வேணும், இந்தியா அப்படிங்கிறது இந்துக்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க, இந்துக்கள் தான், நாங்க தான் ஆளணும், யாருனாலும் வாழணும், தமிழர் தான் ஆளணும், யாருனாலும் வாழணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றது தமிழகத்துல எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்காங்களா? எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்காங்க. கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து சிவகங்கை மாவட்டத்துல சிங்கமுனையில வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவர்கள் அந்த கோயில் திருவிழா நடத்தினாங்க. எல்லாருமே சிவகங்கைக்காரங்க தான், எல்லாருமே தமிழ் பேசுறவங்க தான். ஆனா அவங்க அவங்களுடைய பூர்வீகம் என்ன? தெலுங்கு மொழிங்க. காரைக்குடி இல்லையா? இருக்காங்களா இல்லையா? காரைக்குடி எல்லாருமே இருக்காங்க, எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்காங்க. அதான் இந்தியா வந்து பல்வேறு இடங்களில் அருங்காட்சியகம். சொன்னது யாரு? அருங்காட்சியகமா? மொழிகளின் காட்சி சாலைங்கிறது அகத்தியலிங்கம், அது வேற. இந்தியான்றது பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம். இட் இஸ் a museum for all. வின்சென்ட் ஸ்மித் சொன்னது யாரு? வின்சென்ட் ஸ்மித். இப்ப சொன்னது யாரு? கயல்விழி. இல்ல நான் சொல்லல, அப்புறம் நான் சொன்னேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எஸ், வின்சென்ட் ஸ்மித். அதாவது இப்ப தினேஷ் நான் கூப்பிடுறேன், அமெரிக்கா கண்டுபிடிப்பா, ஒரு மேப் கண்டுபிடிச்சு மேப்பை சொல்லிட்டு வேர்ல்டு மேப்பை காமிச்சிட்டு தினேஷ் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் உடனே கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நான் காமேஸ்ல கேட்கிறேன், அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? தினேஷ் சார். யாரு? தினேஷ் சார். ஏன்னா அவன் தானே இப்பதான் கண்டுபிடிச்சா ரீசெண்டா. அவன் சாதுரியமா பதில் சொல்லியிருக்கானா இல்லையா? பேச சொல்லுங்க. இதெல்லாம் இந்த வகுப்பறை அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே இது வந்து சிரிப்பை ஊட்டுச்சா சிரிப்பை ஊட்டல? நம்மளாதான் நானா உருவாக்குறேனா? புரிஞ்சா? இப்போ ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு ஓவிய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. தீம் சொல்றாரு. என்ன தீம் சொல்றாரு? ஒரு மாடு அப்படிங்கிறது வந்து புல் மேய்வது போல படம் வரைஞ்சிட்டு வாப்பா அப்படின்றாரு. மாடு என்ன பண்ணணுமா? புல் மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் சுவாரஸ்யமா என்ன கிரேயான்ஸ், ஸ்கெட்ச் பிளஸ் மல்டி கலர் அதெல்லாம் போட்டு அடிச்சு வச்சு பயங்கரமா உருவாக்கிட்டு இருக்காங்க. முருகன் மாதிரி மயில ஏறி உலகத்தையே சுத்திட்டு வாப்பான்ற மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி மட்டும் நம்ம கணேஷ் மாதிரி அப்பா அம்மா சுத்திட்டு வந்துட்டு அந்த ஞானப்பழம் எனக்கு தான் சொல்லுவார்ல, அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஓவிய ஆசிரியருக்கு பார்த்தோன்னா அதிர்ச்சி. எல்லாரும் சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, இவன் மட்டும் லேட்டா கொடுத்துருக்காரு. யாரு? இந்த கணேஷ் மாதிரி ஆக்ட்ல இருக்கிறவன். அவன் பார்த்த உடனே அந்த பேப்பர் வந்து வெற்று பேப்பரா தான் இருந்திருக்கு, எம்டி பேப்பர். இன்ன வரைக்கும் பண்ணிட்டு என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு கம்பெடுத்து அடிக்க போயிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பயங்கர இது பண்ணிட்டாரு. நான் உன்னை என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்து சொல்லுவாங்க இல்ல, என்ன வாங்கிட்டு சொன்னேன். உன்னை என்ன சொன்னேன்? மாடு புல்லு மேய்கிற மாதிரி படம் வரைஞ்சிட்டு வர சொன்னீங்க. கேட்டுச்சா? கேட்டுச்சு. வரைஞ்சியா அப்படின்னாரு. சரி, எங்க மாடை காணோம்? மேய்ஞ்ச மாடு வீட்டுக்கு போயிருச்சு. புல்லு மேய்ஞ்சிருச்சுன்னா எங்க போயிரும்? சோ இந்த மாதிரி கேட்கும்போது வைக்கும்போது இன்னும் அதுல ஒரு சுவாரஸ்யமா 2-3 விஷயங்கள் இருக்கு, எனக்கு மறந்துருச்சு. சரியா? எங்கடா புல்ல காணோம்? என்னடா புல்ல காணோம்னு மாடு மேய்ஞ்சிருச்சு. சரி, இப்ப ஏன்டா மாட்டை காணோம் அப்படின்னு சொன்னா மேய்ஞ்ச மாடு எங்க போயிருச்சு? வீட்டுக்கு போயிருச்சு. மேய்ஞ்ச மாடு எங்க போயிருச்சு? வீட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் அந்த சுவாரஸ்யமா இருக்கா? அதாவது இது எதுக்காக எடுத்துக்காட்டுனா சாதுரியம். பேசுங்க. சாதுரியத்துக்கானது. இப்போ அந்த மொழி பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல,
இதெல்லாம் வந்து கட்டுரை கவிதை எழுதும் போது எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்குங்க. நான் வந்து வைரமுத்து பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊமை கவிஞர் சுரதா அவங்களோட எல்லாம் நான் வந்து கவிஞர்களுக்கான போட்டியில நான் கலந்துட்டு இருக்கேன். சிறந்த கவிஞர்களுக்கான விருது வாங்கியிருக்கேன். அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி பட்டறைன்னு சொல்லிட்டு 2 நாள் பயிற்சி பட்டறை கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்றதுக்காக. அப்பதான் அந்த முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பாங்க. ஹைக்கூ கவிதைகள் எப்படி எழுதுறது, இந்த மரபு கவிதைகள் எப்படி எழுதுறது, புது கவிதைகள் எழுதுறது, அதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த 2 வரி அல்லது 3 வரியில தான் இருக்கணும் கைக்குள்ள, அப்படித்தானே? கதையா எழுதக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ 5 மாநில பேரவை தேர்தல் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதியாக இருக்கிறாங்களாங்க. 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா மக்களவை நிறைவேற்ற வெளியே வச்சுங்க. 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா, அதாவது அமெண்ட்மெண்ட் பில்லு. டிரான்ஸ்ஜெண்டர், எந்த ஊர்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒன்றுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி யுஎஸ்ஏல டொனால்டு ட்ரம்ப் வந்தவனே அறிவிச்சாரா? 3ஆம் பாலினத்தவர் அப்படிங்கிறவங்க தமிழகத்துல எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? திருநங்கைகள். பேசுங்க. திருநங்கைகள், நம்பிகள். திருநங்கை, திருநம்பி. 3ஆம் பாலினத்தோட 2 பேர் இருக்காங்கல்ல, ஆணும் பெண்ணும் இருக்காங்கல்ல. ஆண்கள் தான் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? திருநங்கைகள். பெண்கள் திருநம்பிகள் அப்படி சொல்லி அழைக்கப்படுறாங்க. 3ஆம் பாலினத்தவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? 3ஆம் பாலினத்தவர் திருநங்கை, திருநம்பி என்ற வார்த்தைக்கு துல்லிய வரையறை அளிப்பதுடன் அந்த பாலினத்தவருக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் தீவிரத்தை பிரதிபலிக்கும் வகையில் தண்டனைகளை அதிகரிக்க செய்யும் நோக்கில் இவர்களுக்காக 2019ஆம் ஆண்டு திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026. ஓகே, எழுதி வச்சாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி அமெண்ட்மெண்ட் பில் 2026. இது ஞாபகம் வச்சுக்கணும். சமீபத்தில் கேள்வி கேட்பாங்க. சமீபத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் சரியா கொண்டு வரப்பட்ட பில் எது அப்படின்னு கேட்பாங்க. திருத்த மசோதா. அப்ப திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு மசோதாவா? எந்த வருஷம்? 2026. 2026. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 2025. 25 செயல்படுத்துறது ஏப்ரல் 1, 2026. இனிமேல் தான் ஏப்ரல் 1, 2026 அப்படிங்கறத பண்ண போறாங்க. இது முக்கியமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்கீங்களாப்பா? முடிஞ்சு நீ கரண்ட் அஃபேர்ஸ் முடிய போகுது. சபலன்கா நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோமா? சபலன்கா எந்த ஊரு? பெலாரஸ். சபலன்கா எந்த ஊரு? பெலாரஸ். ரைபகினா பாத்துருக்கோம். ரைபகினா ஹவுப். உங்க 3 பேருமே பெண்கள்ல முக்கியமானது. நேத்திக்கு ஒருத்தர் 7 கிராண்ட் ஸ்லாம் அடிச்சவரை வெற்றி பெற்றார். அல்கராஸ் வெற்றி பெற்றார். செபாஸ்டியன். அல்கராஸ் அப்படிங்கிறது எந்த ஊரு? ஸ்பெயின். இது நம்ம செபாஸ்டியன் எந்த ஊரு? யுஎஸ்ஏ. எத்தனை கிராண்ட் ஸ்லாம் வாங்கினவர்? 7 கிராண்ட் ஸ்லாம் வாங்கினவர். எத்தனையாவது முறை வெற்றி பெற்றிருக்காரு? 2வது முறை. எத்தனை முறை அவங்க 2 பேரும் நேர்காண? 6 முறை. சரியா? ஒரு கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது எத்தனை? 4. யுஎஸ் ஓபன், பிரெஞ்சு ஓபன், ஏசியன் ஓபன், இந்த மாதிரி இருக்கு. சரியா? ஷபலங்கா. சோ சபலங்கா ஞாபகம் வச்சுங்க. ஷபலங்கா அப்படிங்கிறவங்க பெலாரஸ் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி கஜகஸ்தான் ரைபகினா, எலனா ரைபகினா, கஜகஸ்தானோட எலனா ரைபகினா. அமெரிக்காவோட கோகோ கைஃப். சும்மா விளையாட்டுல இருந்து கண்டிப்பாக எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்திலும் வரும். இப்போ 3 பேர் சொல்லிட்டேன், சொல்லுங்க. சபலன்கா, ரைபகினா, கோகோ கைஃப். சரி, சபலன்கா எந்த ஊரு? பெலாரஸ். சரியா? அப்ப ரைபகினா எந்த ஊரு? கஜகஸ்தான் அப்படிங்கிறது. அப்ப கைஃப் அப்படிங்கிறவங்க அமெரிக்கா. கோகோ கைஃப். அப்ப ஞாபகம் வச்சுங்க, இவங்க எல்லாம் முக்கியமானவங்க அப்படின்றத பாக்குறோம். T20 தொடரை முழுமையாக வென்றது ஆஸ்திரேலியா, சார்ஜியா. சோ ஐபிஎல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கொலம்பியா. இஸ்ரேலில் ஈரான் குண்டுமலை. உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் சரமாரி தாக்குதல். சொன்னா இது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். பாத்தீங்களா? உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ். உக்ரைனோட அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. அவங்களுடைய இது ஏர் ஸ்பேஸ் நிறுவனம் மிர். ஆப்கானிஸ்தானில் ஓராண்டு சிறைக்கு பின் அமெரிக்கர் விடுதலை. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கா? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான அந்த எல்லைக்கோடு பிரச்சனை. எல்லைக்கோடு என்ன? தூரண்டு. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தூரண்டு. இந்தியாவை குறைந்த எல்லைகள் பங்கியுள்ள நாடு ஆப்கானிஸ்தான். நிறைய ஏரியாவை பங்களாதேஷ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம்.
பங்களாதேஷ். ஸோ ஐபிஎல் குறைந்தது அதிகரித்த தங்க விலை. IISER என்ன திறனறிவு தேர்வு. IISER இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் எழுதி வச்சுங்க. IISER அதோட எக்ஸ்பான்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. IISER இது வந்து ஒரு டேலண்ட் எக்ஸாமினேஷன், சரியா? IISER இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் IISER. இது வந்து சயின்ஸ் அந்த மாதிரி குரூப் படிக்கிறவங்க, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல, அது வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பா இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பா இருக்கலாம், அவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ யாரும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஸோ கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ டைம் இஸ் 10:52. ஒரு 3 minutes பாருங்க வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் கிளாஸ். ஸோ ஹைலி ரிவைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 minutes ரிவைஸ் பண்ணுங்க. So I will ask questions. What we have discussed today class. So what we discussed yesterday in mathematics? Data interpretation. அதுல வந்து பை சார்ட் பார்த்தாச்சா, பார் சார்ட் பார்த்தாச்சா? தம்பி வந்து இந்த கிராஃப் அண்ட் லைன் சார்ட் கேட்டீங்க இல்லையா, அதையும் பார்த்துருவோம். கிராஃப் லைன் சார்ட்ல எப்படி கேள்வி கேட்கறாங்க அதையும் பார்த்துட்டு இன்னைக்கு அதை முடிச்சுக்கலாம். நேற்றுக்கு ஈவினிங் டெஸ்ட் வச்சாங்களா? எது வச்சாங்க? டேட்டா இன்டர்பிரேஷனா? ஓரளவுக்கு சம் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா? முடியலையா? சரி பார்த்துக்கோங்க.